Hello everyone. This is the fifth module of MRB Surgery Rapid Revision. இந்த மாடியூல்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ், ரேடியாலஜிக்கல் சயின்ஸ், அப்புறம் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இன் சர்ஜரி பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் பார்க்க போறோம். இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் இன் a ஸ்டேபிள் பேஷியன்ட் வித் பிளண்ட் ட்ராமா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளண்ட் ட்ராமால விச் இஸ் தி மோஸ்ட் காமன் ஆர்கன், அப்டாமினல் ஆர்கன் தட் இஸ் இன்ஜூர்ட். நோ கன்ஃபியூஷன், ஸ்ப்ளீன் தான். ஸ்ப்ளீன் தான் ஃபர்ஸ்ட் இன்வால்வ் ஆகுது. ஸ்ப்ளீன் ஃபாலோட் பை லிவர். ஓவரால் மோஸ்ட் காமன் ஆர்கன் தட் இஸ் இன்ஜூர்ட், அப்டாமினல் ஆர்கன் தட் இஸ் இன்ஜூர்ட் இன் அ ட்ராமா, அதுவும் வந்து நமக்கு வந்து ஸ்ப்ளீன் தான். ஸோ ஒரு பிளண்ட் ட்ராமா இருக்கு இன் அ ஸ்டேபிள் பேஷண்ட், அதாவது வைட்டல்ஸ் எல்லாம் ஸ்டேபிளா இருக்கு, அதாவது பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலா இருக்கு, ஹார்ட் ரேட்டும் நார்மலா இருக்கு. இந்த மாதிரி பேஷண்ட்க்கு வந்து வி கேன் வெயிட்னா உள்ள என்ன மாதிரி டைப் ஆஃப் இன்ஜுரி இருக்கு, எங்க இன்ஜுரி இருக்கு, எவ்வளோ பிளட் சேர்ந்துருக்கு, டு வி ஹாவ் டு ஆப்ரேட்டா இல்லையா, எல்லாமே டிசைட் பண்ணிட்டு தேவைப்பட்டா வி கேன் ப்ரொசீட் ஃபார் லேப்ராட்டமி. அவங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் வந்து சிஇசிடி. இந்த சிஇசிடி வந்து இட் டெல்ஸ் அஸ் அபவுட் தி அமௌண்ட் ஆஃப் பிளட், எவ்வளோ பிளட் உள்ள கலெக்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் வந்து எந்த ஆர்கன் இன்ஜுரியா இருக்கு, ஆர்கனோட இன்ஜுரியோட ஸ்கேல் எவ்வளோ, அதாவது கிரேட் எவ்வளோ, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ளீன் பார்த்தோம்னா ஸ்ப்ளீனுக்கு வந்து 1 2 3 4 5 சொல்லிட்டு 5 கிரேட்ஸ் ஆஃப் இன்ஜுரி இருக்கு. 1 and 2 இருந்துச்சு அப்படின்னா வி கேன் ப்ரொசீட் வித் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட். அதே இது 4 and 5 தான் வி ஆர் கோயிங் டு ப்ரொசீட் வித் சர்ஜரி. 3ல வந்து ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா 1 2க்கு என்ன மேனேஜ்மெண்ட், அதாவது கன்சர்வேட்டிவா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். 3 வந்து அன்ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா வி ஆர் கோயிங் டு கோ பை த மேனேஜ்மெண்ட் ஆஃப் 4 and 5. அதாவது 4 and 5க்கு வந்து எய்தர் வந்து ஸ்ப்ளீன் வந்து டியரதா இருந்துச்சுன்னா வி கேன் கோ ஃபார் ஸ்பினோராஃபி. இல்ல மொத்தமாவே ஷேட்டர்டா இருக்கு அப்படின்னா ஸ்பினை ரிமூவ் பண்ணிட்டு தான் வரணும், ஸ்பினெக்டமி தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ வந்து அந்த மாதிரி என்ன கிரேடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிசிடி தான் பெஸ்ட். அதான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் இன் ஸ்டேபிள் பேஷண்ட். அதே இது ஒரு அன்ஸ்டேபிள் பேஷண்ட், அன்ஸ்டேபிள்னா ஹார்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கு, ஹார்ட் ரேட் வந்து அதிகமா இருக்கு, இது பிபி வந்து கம்மியா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பேஷண்ட் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு. அப்போ வந்து நம்ம சிசிடி பண்றதுக்கான டைம் இருக்காது. உள்ள என்ன ஆர்கன் இன்ஜூர்டா இருக்கு, எவ்வளவு இன்ஜுரி இருக்கு, எல்லாமே நமக்கு தெரியாது. வி ஹேவ் டு ப்ரொசீட் ஃபார் சர்ஜரி. அப்போ வந்து உள்ள ஃப்ரீ ஃப்ளூயிட் இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்க்கறதுக்காக வி ஆர் கோயிங் டு கோ ஃபார் ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்ல வந்து நமக்கு என்ன ஆர்கன் இன்ஜுரிலாம் நமக்கு தெரியாது. எங்க ஃப்ரீ ஃப்ளூயிட் இருக்கு, அல்லது உள்ள ஃப்ரீ ஃப்ளூயிட் இருக்கா இல்லையா, இது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ வந்து ஃப்ரீ ஃப்ளூயிட் இருக்குன்னா வி ஆர் கோயிங் டு ப்ரொசீட் வித் சர்ஜரி. அதே இது ஒரு பெனிட்ரேட்டிங் ட்ராமா, அதாவது ஒரு ஸ்டாப் இன்ஜுரி இருக்கு அப்படின்னா ஸ்டாப் இன்ஜுரியில எவிசரேஷன் இருக்கு, அதாவது உள்ள இருக்க ஒமண்டம் வந்து வெளியே தெரியுது, அல்லது உள்ள இருக்க பவல் வந்து வெளியே தெரியுதுன்னா எந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக வி டோன்ட் நீட் டு வெயிட், வி ஹேவ் டு ப்ரொசீட் வித் சர்ஜரி. இமீடியட்டா சர்ஜரி ப்ரொசீட் பண்ணணும். பெரிட்டோனைட்டிஸ் ஃபீச்சர்ஸ் ஏதாவது தெரியுது, இல்லை ட்ரெஸ்ஸிங் பண்ற இது வந்து பைட் ஸ்டெயின் ஆகுது, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்னா சிசிடியும் கிடையாது, இஃபாஸ்டும் கிடையாது, வி ஆர் கோயிங் டு ப்ரொசீட் ஃபார் லேப்ராட்டமி. லேப்ராட்டமி பண்ணிட்டு அது சரி பண்ண போறோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் ஃபார் ஹெட் இன்ஜுரி. ஒரு ஹெட் இன்ஜுரிக்கு எது இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ்னா நான் கான்ட்ரா சிடி. நான் கான்ட்ரா சிடி தான் இட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் ஃபார் ஹெட் இன்ஜுரி. அதே இட் இஸ் இதே தான் இட் இஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் இன் கேஸ் ஆஃப் அ ரீனல் ஸ்டோன், யூரிட்ரிக் ஸ்டோன், அதாவது ஜிஐ ட்ராக்ல இருக்கக்கூடிய ஸ்டோன், ஜிஐலியே ஜெனிட்டல் யூரினரி ட்ராக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ்க்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸஸ் நான் கான்ட்ரா சிடி, ரீனல் ஸ்டோன். அதே இது கேல் ஸ்டோனா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸஸ் அல்ட்ராசவுண்ட். ஏன்னா கேல் ஸ்டோன் வந்து மோஸ்ட் காமனா இட் இஸ் ரேடியோ லூசன், அதனால வந்து இது சிடில வந்து அவ்வளவா தெரியாது, அதனால அல்ட்ராசவுண்ட் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ். நெக்ஸ்ட், வாட் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் இன் கேஸ் ஆஃப் இன்ட்ராக்ரேனியல் லீஷன். அப்போ வந்து எம்ஆர்ஐ. அதே மாதிரி டிஃப்யூஸ் ஆக்சனல் இன்ஜுரிக்கும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸஸ் எம்ஆர்ஐ. இதுல சிடில வந்து நமக்கு வந்து எந்த ஃபைட்டிங்குமே இருக்காது. சிடில வந்து நார்மலா இருக்கும், ஆனா பேஷண்ட் வந்து கொமட்டோஸா இருப்பாங்க. ஜிசிஎஸ் வந்து ரொம்ப புவரா இருக்கும், ஆனா சிடி எடுத்து பார்த்தா நார்மலா இருக்கும். வி ஹேவ் டு சஸ்பெக்ட் டிஃப்யூஸ் ஆக்சனல் இன்ஜுரி. டிஃப்யூஸ் ஆக்சனல் இன்ஜுரி வந்து இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் வந்து எம்ஆர்ஐ. நெக்ஸ்ட், வாட் இஸ் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் டு டயக்னோஸ் பிரஸ்ட் கார்சினோமா. பிரஸ்ட் கார்சினோமாவை டயக்னோஸ் பண்றதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸஸ் கோர் நீடில் பயாப்சி, அல்லது இன்னொரு பேர் என்னன்னா ட்ரூ கட் பயாப்சி. ட்ரூ கட் பயாப்சி. அடுத்து, வாட் இஸ் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் ஃபார் அ மல்டிசென்ட்ரிக் பிரஸ்ட் கார்சினோமா, அதுக்கப்புறம் வந்து மல்டிஃபோக்கல் பிரஸ்ட் கார்சினோமா. ஓகே, நம்ம நேத்தே பார்த்தோம் பிரஸ்ட்டுக்கு வந்து 4 குவாட்ரன்ஸ் இருக்கு.
4 குவாட்ரண்ட்ஸ்ல வந்து நம்பர் ஆஃப் டியூமர்ஸ் வந்து நிறைய இருக்கு. மல்டி சென்ட்ரிக்னா ஒவ்வொரு டியூமரும் வந்து ஒவ்வொரு குவாட்ரண்ட் வேற வேற குவாட்ரண்ட்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் மல்டி சென்ட்ரிக். அதே இது ஒரே குவாட்ரண்ட்க்கு உள்ள வந்து இருக்கு அப்படின்னா நிறைய டியூமர் இருக்கு அப்படின்னா தட் இஸ் மல்டிஃபோக்கல். இந்த மாதிரி டியூமர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸஸ் எம்ஆர்ஐ. அதே மாதிரி ஸ்கார் ரிக்கரன்ஸ்க்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸஸ் எம்ஆர்ஐ. அதே மாதிரி பிரஸ்ட் இம்ப்ளான்ட் இருக்குல்ல, பிரஸ்ட் இம்ப்ளான்ட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸஸ் எம்ஆர்ஐ. அந்த பிரஸ்ட் இம்ப்ளான்ட் வந்து ரப்சர் ஆகும்போது அப்போ வந்து நமக்கு வந்து எம்ஆர்ஐல வந்து நமக்கு ஒரு சைன் இருக்கும், தட் இஸ் லிங்குவைன் சைன். லிங்குவைன் சைன்னா லிங்குவைன் வந்து நமக்கு வந்து நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா, நூடுல்ஸ் மாதிரி இந்த மாதிரி இப்படி 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 இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது வந்து தட் இஸ் லிங்குவைன் சைன். இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் ரப்சர் ஆஃப் that is intracapsular rupture of breast implant. அதே இந்த எம்ஆர்ஐ it is the screening modality. It is the screening modality for high risk individuals. High risk individuals அதாவது யாருக்கு BRCA 1 BRCA 2 அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கக்கூடிய பேஷண்ட், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னது இந்த எம்ஆர்ஐ தான் ஸ்கிரீனிங் மாடாலிட்டி. இப்போ வந்து ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ் இல்லை அப்படின்னா லெஸ் தேன் 40 இயர்ஸ்னா வீல் கோ ஃபார் அல்ட்ராசவுண்ட். More than 40 years now, we are going to go for mammogram as a screening modality. Okay, mammogram as a screening modality. Mammogram screening இதுக்கு வந்து mammogramல நம்ம வந்து நமக்கு craniocordal, medial, lateral, oblique view இந்த ரெண்டும் தான் வந்து நமக்கு வந்து ஸ்கிரீனிங் வியூஸ். இதை தாண்டி டயக்னோஸ்டிக் வியூஸ் நிறைய இருக்கு. ஸ்கிரீனிங் வியூஸ் வந்து நமக்கு வந்து craniocordalம், medial, lateral, oblique view தான். ஓகே, next, what is the investigation of choice for a oral carcinoma? Oral carcinoma investigation of choice என்னன்னா இன்சிஷனல் பயாப்சி அல்லது எட்ஜ் வெட்ஜ் பயாப்சி. இப்போ சப்போஸ் வந்து நமக்கு டியூமர் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ வந்து பயாப்சி வந்து நம்ம எப்படி எடுக்க போறோம் அப்படின்னா இந்த ஷேப்ல ஒரு வெட்ஜ் ஷேப்ல எடுக்க போறோம். வெட்ஜ் ஷேப்ல எடுக்க போறோம். இது வந்து நார்மல் ஸ்கின்னும் எடுக்க போறோம். உள்ள இருக்கக்கூடிய அப்நார்மல் ஸ்கின் அந்த டியூமரோட ஸ்கின்னையும் எடுக்க போறோம். எடுத்து நம்ம வந்து பெத்தாலஜிக்கு அனுப்ப போறோம். சென்ட்ரல் இதுல இருந்து நம்ம எடுக்க மாட்டோம், ஏன்னா சென்ட்ரல் இது வந்து நெக்ரோசிஸ் போயிருக்கும். ஸோ அது வந்து எடுத்தா நோ யூஸ். அதனால தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஓரல் கார்சினோமா இட் இஸ் எட்ஜ் வெட்ஜ் பயாப்சி. ஓகே, எட்ஜ் வெட்ஜ் பயாப்சி. அடுத்து thyroid carcinoma. What is the investigation of choice in the case of thyroid carcinoma? It is FNAC. And the FNAC does not differentiate between a follicular carcinoma and adenoma. Okay, benign follicular tumor ko follicular neoplasm இந்த FNAC could not differentiate. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்க்கு வந்து என்ன ப்ரொசீஜர்னா we will be proceeding to hemithyroidectomy. Hemithyroidectomy பண்ணிட்டு இன்ட்ராப்பா வில் பி சென்டிங் த ஸ்பெசிமென் ஃபார் ஃப்ரோசன் செக்ஷன். அதில் வந்து அது வந்து அடினோமாவா இல்லை மெலிக்னன்சியான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். இஃப் இட் இஸ் அன் அடினோமா அதோட முடிச்சிடுறோம். இல்லை மெலிக்னன்சியா இருந்துச்சுன்னா வி ஆர் கோயிங் டு ப்ரொசீட் ஃபார் டோட்டல் தைராய்டெக்டமி. ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் இன் அ கேஸ் ஆஃப் லிம்போமா. லிம்போமா வந்து டயக்னோஸ் பண்ணணும்னா கோர் நீடல் பயாப்சி அல்லது ட்ரூ கட் பயாப்சி தான் நம்ம பண்ணணும். இது ஏன் இந்த கோநீடல் பயாப்சி அல்லது ட்ரூ கட் பயாப்சி வந்து வேற டியூமர்ஸ் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா தைராய்டு இஸ் அ வாஸ்குலர் ஆர்கன். ஓகே, வாஸ்குலர் ஆர்கன்னா மேலே வந்து சுப்பீரியர் தைராய்டு ஆர்டரி இருக்கும், கீழே இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்டரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ட்ரூ கட் பயாப்சி கண்ணோட நீடில் வந்து பெருசா இருக்கும். உள்ள போகும்போது அந்த வெசல்ஸை வந்து டேமேஜ் பண்ணி ப்ளீடிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் கோர்னியல் பயாப்சி வந்து நார்மல் டியூமர்ஸ்க்கு நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஆனால் தைராய்டு லிம்போமாக்கு வந்து டயக்னோஸ் பண்றதுக்கு வேற வழி இல்லை. அப்போ we are going to go for core needle அல்லது ட்ரூத் கட் பயாப்சி. Next, what is the investigation in a case of a GERD, gastroesophageal reflux disease? இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸஸ் எண்டோஸ்கோபி. கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் என்னன்னு கேட்டாதான் 24 hours pH மானிட்டரிங். ஓகே, 24 hours pH மானிட்டரிங் வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிகேஷன். இதுல தான் நமக்கு என்ன ஸ்கோர் இருக்கு, டிமீஸ்டர் ஸ்கோர். டிமீஸ்டர் ஸ்கோர் வந்து நமக்கு வந்து இதுல தான் வருது. ஓகே, ஜிஆர்டில 24 hours pH மானிட்டரிங்ல நமக்கு டிமீஸ்டர் ஸ்கோர் வருது. இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் இட் இஸ் எண்டோஸ்கோபி. கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிகேஷன்னா 24 hours pH மானிட்டரிங். ஓகே, நெக்ஸ்ட் ஈசோஃபேஜியல் கார்சினோமா. அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் இட் இஸ் எண்டோஸ்கோபிக் பயாப்சி. அதாவது எண்டோஸ்கோபி போட்டு அது வழியாவே பயாப்சி
இது அந்த பயாப்சி போர்ட் வழியா போட்டு நம்ம வந்து அந்த பர்ட்டிகுலர் டியூமர் செக்மெண்ட்லேருந்து பயாப்சியை வந்து நம்ம எடுக்க போகிறோம். பயாப்சி போர்ட் வழியா அந்த இதை அந்த நம்ம போட்டு பயாப்சி இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டு நம்ம வந்து பயாப்சி எடுக்கிறது தான் எண்டோஸ்கோபிக் பயாப்சி. இதுதான் இட் இஸ் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் இன் கேஸ் ஆஃப் கேஸ்ட்ரிக் கார்சினோமா ஆல்சோ. கேஸ்ட்ரிக் கார்சினோமாலையும் இதுதான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ். நெக்ஸ்ட் அக்லேஷியா. அக்லேஷியா கார்டியால என்ன இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ்னா மேனோமெட்ரி. ஓகேவா? ஆக மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈசோஃபேஜியல் மொட்டிலிட்டி டிசார்டர்ஸ் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் என்ன அப்படின்னா இந்த மேனோமெட்ரி வச்சு இது பண்ணணும். இல்ல அனாட்டமி ஏதாவது பார்க்க போறோம், சச்சஸ் இந்த டயோட்டிக்லாம் அந்த மாதிரி இந்த அனாட்டமி பார்க்க போறோம் அப்படின்னா அப்போ வந்து பேரியம் சால்வ் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? அக்லேஷியா வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸஸ் மேனோமெட்ரி. ஓகேவா? இந்த மேனோமெட்ரியில வந்து நமக்கு என்ன தெரியும், அக்லேஷியா என்ன நடக்குது, இதுல வந்து லாஸ் ஆஃப் கேங்க்லியான் செல்ஸ், மயன்ட்ரிக் பிளெக்சஸ்ல இருக்கக்கூடிய கேங்லியான் செல்ஸோட லாஸ்னால வர்றதுதான் இந்த அக்லேஷியா. இதுல வந்து ரிலாக்ஸேஷனே இருக்காது. ஏன்னா அந்த ஈசோஃபேஜியல் அந்த ஸ்பிங்க்டரோட டோன் அதோட ப்ரெஷர் வந்து மோர் தேன் 26 mmHg இருக்கும். அதனால அது வந்து ரிலாக்ஸ் ஆகாது, கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டே இருக்கும். அதனால தேர் இஸ் நோ ரிலாக்ஸேஷன் இன் அ கேஸ் ஆஃப் அக்லேஷியா கார்டியா. இதுல அக்லேஷியால சப்போஸ் நம்ம வந்து பேரியம் ஸ்வாலோ பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு என்ன தெரியும், பேர்ட் பீக் அப்பியரன்ஸ். அதே இது ஈசோஃபேஜியல் கார்சினமால வந்து பேரியம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் ராட் டெய்ல் அப்பியரன்ஸ். ஓகே, நமக்கு வந்து யூஸ்வலா எம்ஆர்பி எக்ஸாம்ல இமேஜ் பேஸ்ட் கொஸ்டின் இருக்காது. ஸோ வந்து ஒன்லைனர் மாதிரி தான் இருக்கும். பேர்ட் பீக் அப்பியரன்ஸ் இன் பேரியம் சால்வ் இஸ் சீன் இன் எதுன்னு கேட்டாங்கன்னா அக்லேஷியா. ராட் டெய்ல் அப்பியரன்ஸ் இட் இஸ் சீன் எதுன்னு கேட்டாங்கன்னா ஈசோஃபேஜியல் கார்சினோமா. ஓகேவா? நெக்ஸ்ட் செங்கர்ஸ் டைவர்டிகுலம். செங்கர்ஸ் டைவர்டிகுலத்துல வந்து வாட் இஸ் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ்னா பேரியம் சால்வ். இந்த செங்கர்ஸ் டைவர்டிகுலம் ஏன் வருது, செங்கர்ஸ் டைவர்டிகுலம் வந்து இட் இஸ் அ மிட்லைன் டிஃபெக்ட். எங்க வருது அப்படின்னா ஈசோஃபேகஸோட போஸ்டீரியர் மிட்லைன் டிஃபெக்ட். என்ன நடக்குதுன்னா மேல வந்து இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரிக்டார் மசில்ஸ் இருக்கு, இதுல வந்து கிரிக்கோபெரிஞ்சியஸ் மசில்ஸ் இருக்கு. ரெண்டுக்கும் நடுவுல இது வந்து இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரிக்டார், இது வந்து கிரிக்கோபெரிஞ்சியஸ். இந்த ரெண்டு மசிலுக்கும் நடுவுல ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு, தட் இஸ் கில்லியன்ஸ் டெகிசன்ஸ். தட் இஸ் த கில்லியன்ஸ் டெகிசன்ஸ். இந்த கில்லியன்ஸ் டெகிசன்ஸ் வழியா தான் என்ன வருது, இந்த செங்கர்ஸ் டைவர்டிகுலம் வருது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ப்ரீவியஸ்லி ஆஸ்க் கொஸ்டின், ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ல வந்து ஆன்டீரியர்னு இருந்துச்சு, மிட்லைன் போஸ்டீரியர் டிஃபெக்ட் தான். ஓகேவா? ஸோ ஈசோஃபேகஸ் எப்படி இருக்குன்னா லேட்ரல் வியூ எக்ஸ்ரே அல்லது பேரியம் சோலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி தான் போஸ்டீரியரா தான் இருக்கும். ஓகே, போஸ்டீரியரா தான் இந்த டைவர்டிகுலம் இருக்கும். ஸோ செங்கஸ் டைவர்டிகுலம் போஸ்டீரியர், இட் இஸ் அ ஃபால்ஸ் டைவர்டிகுலம். ஓகேவா? இட் இஸ் அ ஃபால்ஸ் டைவர்டிகுலம். ஸோ அதுதான் செங்கஸ் டைவர்டிகுலம். செங்கஸ் டைவர்டிகுலத்துல இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் இஸ் பேரியம் சால்வ். நெக்ஸ்ட் கன்ஜெனிட்டல் ஹைப்பர்ட்ரோபிக் பைலோரிக் ஸ்டீனோசிஸ். ஃப்ரம் த நேம்லயே தெரியும், பைலோரஸ் வந்து அதாவது நம்ம ஸ்டொமக்கோட எண்ட், இந்த இந்த பைலோரிக் ஆண்ட்ரம் இந்த ஏரியால இருக்கக்கூடிய இந்த மசில் வந்து திக்கண்ட் ஆகுது. திக்கன் ஆகி அந்த ஏரியா வந்து ஸ்டீனோஸ் ஆயிருது. ஸோ அது வழியா ஃபுட்டு போகிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால கேஸ்ட்ரிக் அவுட்லெட் அப்ஸ்ட்ரக்ஷன் வருது. அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வர்றது தான் என்னது, கன்ஜெனிட்டல் ஹைப்பர்ட்ரோபிக் பைலோரிக் ஸ்டீனோசிஸ். ஓகே, இது வந்து மோஸ்ட் காமனா வந்து ஃபர்ஸ்ட் பார்ன் மேல் சைல்டுக்கு தான் மோர் காமனா வரும். ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னா மெட்டர்னல் எரித்ரோமைசின். அம்மா வந்து எரித்ரோமைசின் எடுத்தாங்கன்னா இது வந்து ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கு. அடுத்து இதுல வந்து என்ன எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வரும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஹைப்போகலிமிக், ஹைப்போக்ளோரிமிக், மெட்டபாலிக் அல்கலோசிஸ் வித் பாரடாக்சிக்கல் அசிடியூரியா. இது வந்து ப்ரீவியஸா நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். ஹைப்போகலிமிக் எல்லாமே கம்மி தான். ஹைப்போகலிமிக், ஹைப்போ குளோரிமிக், மெட்டபாலிக் அல்கலோசிஸ் வித் பாரடாக்சிக்கல் அசிடியூரியா. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னா 0.45% NaCl வித் டெக்ஸ்ட்ரோஸ். ரீனல் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு ரீனல் ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கேசியிலும் சேர்த்து கொடுக்கலாம். இல்ல ரீனல் ஃபங்க்ஷன் நல்லா இல்லை அப்படின்னா அது சரியானதுக்கு அப்புறம் வந்து பொட்டாசியத்தை வந்து கரெக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து கன்ஜெனிட்டல் ஹைப்பர்ட்ரோபிக் பைலோரிக் ஸ்டீனோசிஸ்.
அதோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் வந்து அல்ட்ராசவுண்ட். அல்ட்ராசவுண்ட்ல என்ன பார்ப்பாங்க, அந்த பைலோரிக் சேனல் இருக்குல்ல, அந்த பைலோரிக் சேனலோட லென்த் பார்ப்பாங்க. ஓகேவா? லென்த் வந்து மோர் தேன் 16 மில்லிமீட்டர் இருக்கும். அதே மாதிரி அதோட திக்னஸ் பார்ப்பாங்க. திக்னஸ் வந்து மோர் தேன் 4 மில்லிமீட்டர். இந்த இவ்வளோ இருந்துச்சுன்னா இட் இஸ் டயக்னோஸ்டிக் ஆஃப் கன்ஜெனிட்டல் ஹைப்பர்ட்ரோபிக் பைலோரிக் ஸ்டீனோசிஸ். ஸோ கன்ஜெனிட்டல் ஹைப்பர்ட்ரோபிக் பைலோரிக் ஸ்டீனோசிஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸஸ் அல்ட்ராசவுண்ட். ஓகே. நெக்ஸ்ட் சிக்மாய்ட் வால்வுலஸ். ஸோ ஒரு வால்வுலஸ் இருக்கு அப்படின்னா அதோட மோஸ்ட் காமன் சைட் எது அப்படின்னா சிக்மாய்ட் தான். சிக்மாய்ட் தான் மோஸ்ட் காமன் சைட் இன் அ கேஸ் ஆஃப் வால்வுலஸ். அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் வந்து சிசிடி அப்டமன். சிசிடி அப்டமன். இதுல வந்து நமக்கு வந்து சிசிடி அப்டமன். எக்ஸ்ரேல வந்து நமக்கு என்ன தெரியும்? எக்ஸ்ரேல வந்து இதுல காஃபி பீன் சைன் தெரியும். காஃபி பீன் சைன் அல்லது ஒமேகா சைன் அல்லது பென்ட் இன்னர் டியூப் சைன். இது எல்லாமே ஃபீச்சர்ஸ் சஜஸ்டிவ் ஆஃப் சிக்மாய்ட் வால்வுலஸ். இந்த சைன்லாம் வந்து நமக்கு வந்து சிக்மாய்ட் வால்வுலஸ் தெரியும். வால்வுலஸ் மோஸ்ட் காமன் சைட் எதுன்னு கேட்டாங்கன்னா சிக்மாய்ட் கோலன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹிர்ஸ்பிரங்ஸ் டிசீஸ். ஹிர்ஸ்பிரங்ஸ் டிசீஸும் இட் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் அக்லேசியா கார்டியா. அது வந்து ஈசோஃபேகஸ்ல வருது. இது வந்து நம்ம ரெக்டத்திலையும் ஆனல் கனால்லையும் வருது. இங்கேயும் லாஸ் ஆஃப் என்னது கேங்லியான் செல்ஸ் தான். கேங்லியான் செல்ஸோட லாஸ்னால தான் இது வருது. கேங்லியான் செல்ஸ் இந்த மயன்ட்ரிக் அண்ட் ஆயர் பிளட் பிளெக்சஸ்ல தான் அதோட லாஸ்னால தான் இது வருது. இவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ரெக்டல் பயாப்சி. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸஸ் ரெக்டல் பயாப்சி. பேரியம் எனிமா இஸ் நாட் அன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ். இதுல வந்து என்ன சர்ஜரி, நேம்டு சர்ஜரிஸ் வந்து நமக்கு வந்து 3 இருக்கு. என்னென்னா டுஹாமெல். எல்லாமே காதுல கேட்டு வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதை ரூல் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். SOAVE சோ இல்ல அப்படின்னா ஸ்வென்சன். இந்த 3மே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இன் கேஸ் ஆஃப் என்னது இன் ஹிர்ஸ்பிரங்ஸ் டிசீஸ். ஹிர்ஸ்பிரங்ஸ் டிசீஸ்ல வந்து இது எல்லாமே சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ். அடுத்து மிசென்ட்ரிக் இஸ்கிமியா. மிசென்ட்ரிக் இஸ்கிமியால இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் வந்து சிடி ஆன்ஜியோ. இஸ்கிமியா கேன் பி ஏதர் டியூ டு ஆர்டீரியல், அதாவது SMAனாலையும் இருக்கலாம், இல்ல வந்து வீனஸ்னாலையும் இருக்கலாம், SMVனாலையும் இருக்கலாம். சிடி ஆன்ஜியோ எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணோம். ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் இன் கேஸ் ஆஃப் மிசென்ட்ரிக் இஸ்கிமியா இட் இஸ் சிடி ஆன்ஜியோ. ஓகேவா? அடுத்து கோலரெக்டல் சிஏ இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸஸ் கொலனோஸ்கோபிக் பயாப்சி. ஜஸ்ட் லைக் எண்டோஸ்கோபிக் ஈசோஃபேஜியல் கார்சினமா அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் கார்சினமால நமக்கு எப்படி வந்து வாய் வழியா எண்டோஸ்கோபிக் பயாப்சி பண்ணோமோ அதே மாதிரி இங்க வந்து கொலனோஸ்கோபிக் பயாப்சி பண்றோம். அதான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் இன் கேஸ் ஆஃப் கோலரெக்டல் கார்சினமா. அடுத்து பெரியானல் ஃபிஸ்டுலா. பெரியானல் ஃபிஸ்டுலால என்ன கிளாசிபிகேஷன் பார்த்தோம்? வாட்ஸ் கிளாசிபிகேஷன் பார்த்தோம். என்ன ரூல் இருக்கு? குட்சால்ஸ் ரூல். மோஸ்ட் காமன் டைப் என்ன? இண்டர் ஸ்பிங்ட்ரிக் தான் மோஸ்ட் காமன் டைப். ஓகேவா? இதுல இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் என்ன? எம்ஆர் ஃபிஸ்லோகிராம். எம்ஆர் ஃபிஸ்லோகிராம் இஸ் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ். அடுத்து ஹெப்படோசெல்லார் கார்சினோமா. ஹெப்படோசெல்லார் கார்சினோமாக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் வந்து சிசிடி. ஹெப்படோசெல்லார் கார்சினோமாக்கு வந்து மோஸ்ட் காமன் ரிஸ்க் ஃபேக்டர். இதுலயும் வந்து கான்ட்ரவர்சி இருக்கு. மோஸ்ட் காமன் ரிஸ்க் ஃபேக்டர் தெரிஞ்சுக்க வேண்டியது கிரானிக் வைரல் ஹெப்படைட்டிஸ். வைரல் ஹெப்படைட்டிஸ்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சோர்ஸ்ல வந்து ஹெப்பாட்டிக் பி வந்து மோஸ்ட் காமன் சொல்றாங்க, இன்னொரு சோர்ஸ்ல வந்து ஹெப்பாட்டிக் சி வந்து மோஸ்ட் காமன் சொல்றாங்க. ஏன்னா ஹெப்பாட்டிக் பி வந்து இப்போ வந்து நிறைய அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து அதை ஈஸியா கண்டுபிடிச்சு அதை கியூர் பண்றதுனால ஹெப்பாட்டிக் சியை மிஸ் பண்றதுனால ஹெப்பாட்டிக் சி தான் வந்து மோஸ்ட் காமன் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்றாங்க. ஸோ வந்து கான்ட்ரவர்சியை விட்டுட்டு கான்ட்ரவர்சி மோஸ்ட்லி இந்த கான்ட்ரவர்சியல் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. மோஸ்ட் காமன் ரிஸ்க் வந்து கிரானிக் வைரல் ஹெப்படைட்டிஸ். போத் பி அண்ட் சி தான் ரிஸ்க் ஃபேக்டர். ஓகேவா? ஹெப்பாட்டோ செல்லார் கார்சினோமா. இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் வந்து சிஇசிடி ட்ரிபிள் ஃபேஸ். ஓகே, இந்த ட்ரிபிள் ஃபேஸ் ஏன் பண்றாங்க அப்படின்னா டு டிஃபரன்ஷியேட் ஃப்ரம் மெட்டாஸ்டாட்டிக் டியூமர். மெட்டாஸ்டாட்டிக் டியூமர்ல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ட்ரிபிள் ஃபேஸ்ல என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் நான் கான்ட்ராஸ்ட் வந்து பண்ணிடுறாங்க. அடுத்து கான்ட்ராஸ்ட் வந்து என்னென்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்டீரியல் ஃபேஸ் ஒன்று இருக்கு, அடுத்து வீனஸ் ஃபேஸ் இருக்கு, அடுத்து டிலேட் ஃபேஸ் இருக்கு. இந்த மூணுல உள்ள சேஞ்சஸ் வச்சு we are differentiating between a metastatic and a primary hepatocellular carcinoma. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கேல் ஸ்டோன். ப்ரீவியஸா பார்த்த மாதிரி தான். என்னது? ரீனல் ஸ்டோன்ஸ்க்கு வந்து சிடி தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ். கேல் ஸ்டோன் வந்து மோஸ்ட் காமனா வந்து ரேடியோ லூசண்டா இருக்கனால நமக்கு வந்து என்னது அல்ட்ராசவுண்ட் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ். இதுல நமக்கு என்ன சைன் இருக்கும்? மெர்சிடிஸ் பென்ஸ் சைன்.
மெர்சிடிஸ் பென்ஸ்னா நம்ம கார் இருக்குல்ல, அந்த கார்ல இருக்க மாதிரி தான் நமக்கு வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் சைன் இருக்கும். அல்லது இதுக்கு இன்னொரு பேர் வந்து சீகல் சைன்னு சொல்லிக்கலாம். ஓகே, இது வந்து அல்ட்ராசவுண்ட். மற்றபடி ஸ்டோன் எப்படி தெரியும்னா, ஒரு ஹைப்பர் எக்கோ எக்ரீஷன் தெரியும். பின்னாடி வந்து போஸ்ட் அக்கோஸ்டிக் ஷேடோ தெரியும். போஸ்ட் அக்கோஸ்டிக் ஷேடோ இதுதான் இட் இஸ் டயக்னோஸ்டிக் ஃபார் இது கேல் ஸ்டோன். இந்த போஸ்ட் அக்கோஸ்டிக் ஷேடோ இல்லாம ஒரு ஹைப்பர் எக்கோயிக் லீஷன் மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் அ கேல் பிளாடர் பாலிப். ஓகேவா? அடுத்து கோலிடோக்கல் சிஸ்ட். கோலிடோக்கல் சிஸ்ட் இது என்ன கிளாசிபிகேஷன் பார்த்தோம்? டொடானிஸ் கிளாசிபிகேஷன் பார்த்தோம். டொடானிஸ் கிளாசிபிகேஷன். இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் வந்து எம்ஆர்சிபி. போன கிளாஸ்லயே பார்த்தோம். இதோட கிளாசிபிகேஷன் பார்க்க மட்டும். ஸோ கோலிடோக்கல் சிஸ்ட் வந்து நமக்கு வந்து 5 கிளாசிபிகேஷன் இருக்கு. டைப் 1 தான் மோஸ்ட் காமன் டைப். என்ன அப்படின்னா சிபிடி இருக்குல்ல, சிபிடியில வந்து நமக்கு வந்து ஒரு டிஃப்யூஸ் டைலேஷன் ஆஃப் த சிபிடியில ஒரு டிஃப்யூஸ் டைலேஷன். இது வந்து டைப் 1. டைப் 2 பார்த்தோம் அப்படின்னா சிபிடி இருக்கு. சிபிடில இருந்து ஒரு சாக்குலார் டைலேஷன், ஒரு டைவர்டிக்ல மாதிரி ஒரு சாக் மாதிரி வெளியே போகுது. ஒரு சாக்குலார் டைலேஷன் இருக்கிறது வந்து நமக்கு வந்து டைப் 2. அடுத்து பார்த்தோம்னா டைப் 3. டைப் 3 வந்து என்னன்னா, இந்த சிபிடி வந்து எங்க போகும்? டியோடினத்துக்கு உள்ள போகும்ல. டியோடினத்துக்கு போற இடத்துல வந்து அந்த இன்ட்ராடியோடினல் பார்ட்ல வந்து ஒரு டைலேஷன். இன்ட்ராடியோடினல் பார்ட்ல நமக்கு வந்து ஒரு டைலேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டைப் 3. இதுக்கு வந்து இஆர்சிபி பண்ணி ஸ்பிங்ட்ராக்டமி எல்லாம் பண்ணணும். ஓகேவா? இஆர்சிபி ஸ்பிங்ட்ராக்டமி அதெல்லாம் வந்து இந்த இதுக்கு வந்து ட்ரீட்மெண்டா இருக்கும். அடுத்து வந்து டைப் 4. டைப் 4ல வந்து நமக்கு வந்து 2 இருக்கு. ஏ இருக்கு, பி இருக்கு. ஏ வந்து என்ன அப்படின்னா லிவர் இருக்குல்ல, லிவருக்கு உள்ளேயும் டைலேஷன் இருக்கும், வெளியே இருக்கக்கூடிய இந்த டக்ட்லயும் டைலேஷன் இருக்கும். இன்ட்ரா பிளஸ் எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது வந்து டைப் ஏ. டைப் பி வந்து எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக், வெளியே இருக்கக்கூடிய இதுல மட்டும் டைலேஷன் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக். 5 பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து கரோலிஸ் டிசீஸ். அது வந்து வெறும் இன்ட்ரா ஹெப்பாட்டிக்ல மட்டும் மல்டிபிள் டைலேஷன் இருக்கிறது வந்து டைப் 5. இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் கோலிடோக்கல் சிஸ்ட். இதுல வந்து மோஸ்ட் காமன் டைப் வந்து டைப் 1. என்ன கிளாசிபிகேஷன் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா டொடானிஸ் கிளாசிபிகேஷன். அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் வந்து எம்ஆர்சிபி. அடுத்து ஒலாஞ்சியோ கார்சினோமா. அதாவது இந்த சிபிடி, காமன் ஹெப்பாட்டிக் டக்ட் இதுல எல்லாம் வரக்கூடிய கார்சினோமா தான் ஒலாஞ்சியோ கார்சினோமா. மோஸ்ட் காமன் சைட் வந்து எது? ஹைலம். ஏன் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு காதுல கேட்டு எக்ஸாம் அப்போ நமக்கு வந்து நல்ல ஞாபகத்துல இருக்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட்லாம் திரும்ப திரும்ப நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொலஞ்சிய கார்சினோமாக்கு மோஸ்ட் காமன் சைட் வந்து ஹைலம். அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் வந்து எம்ஆர்சிபி. அடுத்து pancreatic carcinoma. pancreatic carcinoma தான் மோஸ்ட் காமன் கார்சினோமா ஆஃப் pancreatic carcinoma என்னது? அடினோ கார்சினோமா தான் மோஸ்ட் காமன் pancreatic carcinoma. pancreatic டக்டல் அடினோ கார்சினோமா. இது வந்து ஒரு எக்ஸோக்ரைன் டியூமர். அதே இது எண்டோக்ரைன்ல வந்து இன்சுலினோமா தான் மோஸ்ட் காமன் டியூமர். அதே இது மென் 1 சிண்ட்ரோம்ல கேஸ்ட்ரினோமா தான் மோஸ்ட் காமன் எண்டோக்ரைன் pancreatic நியோபிளாசம், pancreatic டியூமர். இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் வந்து சிசிடி அப்டமன். இதுல வந்து pancreatic புரோட்டோகால் ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. இதுல வந்து என்ன சைன் இருக்கும் அப்படின்னா ஸ்கிராம்பிள்டு எக் சைன். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கிராம்பிள்டு எக் சைன் இட் இஸ் சீன் இன் த கேஸ் ஆஃப் சிசிடி இன் அ pancreatic carcinoma. அடுத்து போஸ்டீரியர் யூரித்ரல் வால். இந்த போஸ்டீரியர் யூரித்ரல் வாலுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸஸ் மிக்சுரேட்டிங் சிஸ்டோயூரித்ரோகிராம் அல்லது வாய்டிங் சிஸ்டோயூரித்ரோகிராம். ஓகேவா? மிக்சுரேட்டிங் சிஸ்டோயூரித்ரோகிராம் அல்லது வாய்டிங் சிஸ்டோயூரித்ரோகிராம். அதே மாதிரி தான் வெசிகோ யூரித்ரல் ரிஃப்ளெக்ஸ்க்கும் அதே தான். எம்சியூவும் பிசியூஜியும் ரெண்டுமே வேற வேற கிடையாது, ரெண்டுமே ஒரே நேம் தான். ஸோ இதுல இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் கேட்டாங்க அப்படின்னா போஸ்டிவ் யூரித்ரல் வால்வுக்கும் அதே இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் தான், வெசிகோ யூரித்ரல் ரிஃப்ளெக்ஸ்க்கும் அதே இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் தான். போஸ்டீரியர் யூரித்ரல் வால்வு தான் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் பிளாடர் அவுட்லெட் அப்ஸ்ட்ரக்ஷன் இன் அ சைல்டு. இன்ஃபேண்ட்ல வந்து இன்ஃபேண்ட் அல்லது பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்ல மோஸ்ட் காமன் காஸ் கன்ஜெனிட்டல் காஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் போஸ்டீரியர் யூரித்ரல் வால்வ். இதோட ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா பல்கிரேஷன், அந்த வால்வை வந்து பல்கிரேஷன் அல்லது அப்ளேட் பண்றது தான் தட் இஸ் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் தட் இஸ் த ட்ரீட்மெண்ட் ஃபார் திஸ். ஓகே. அடுத்து ஹைட்ரோ யூரிட்ரோ நெஃப்ரோசிஸ். அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸஸ் ரீனல் ஐசோடோப் ஸ்கேன். இப்போ வந்து நமக்கு வந்து ரீனல்
சிஸ்டத்துல வந்து நமக்கு வந்து ரெண்டு ஸ்கேன் நேம் எனக்கு தெரியணும். டிடிபிஏ ஸ்கேன், டிஎம்எஸ்ஏ ஸ்கேன். இந்த ஸ்கேனை வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதுக்கு வந்து என்ன யூஸ்? நிறைய டைம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா? டிஎம்எஸ்ஏ ஸ்கேன். ஃபர்ஸ்ட் எஸ்ஏ ஸ்கேன் பார்க்கும்போது ஏ ஃபார் அனாட்டமி, எஸ் ஃபார் ஸ்ட்ரக்சர் அல்லது ஸ்காரிங்னே நான் வச்சுக்கோங்க. எஸ் ஃபார் ஸ்காரிங், எம் ஃபார் மார்பாலஜி. எல்லாமே என்ன சொல்லுது? எல்லாமே அனாட்டமி ரிலேட்டடா சொல்லுது. ஸோ டிஎம்எஸ்ஏ ஸ்கேன் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்ட்ரக்சரல் அனாட்டமி. அதுக்கப்புறம் ஸ்காரிங் ஏதாவது இருக்கான்னு பார்க்கறதுக்காக என்ன ஸ்கேன் யூஸ் பண்ணுவாங்க? டிஎம்எஸ்ஏ ஸ்கேன். ஸோ சப்போஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கேன் கொடுத்து அல்லது கொஸ்டின்ல வந்து அனாட்டமி பார்க்கறதுக்கு என்ன ஸ்கேன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா டிஎம்எஸ்ஏ ஸ்கேன். அதே இது பி ஃபார் என்ன வச்சுக்கலாம்? பிசியாலஜி வச்சுக்கலாம். இந்த டிடிபிஏ ஸ்கேன் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு. ஜிஎஃப்ஆர் அப்புறம் வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக தான் டிடிபிஏ ஸ்கேன் வந்து யூஸ் ஆகுது. இப்போ திஸ் இஸ் ரீப்ளேஸ்ட் பை எம்ஏஜி3 ஸ்கேன். ஓகேவா? எம்ஏஜி3 ஸ்கேன்னா இப்போ வந்து ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. அப்போ மொத்தம் நமக்கு வந்து 3 ஸ்கேன் பத்தி தெரிஞ்சிருக்கு. டிடிபிஏ ஸ்கேன், டிஎம்எஸ்ஏ ஸ்கேன், எம்ஏஜி3 ஸ்கேன். ஓகே. அடுத்து ரீனல் ஸ்டோன்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். நான் கேண்ட்ரஸ் சிடி. ஓகேவா? ரீனல் டியூமருக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் சிஇசிடி. ஓகேவா? இதுல வந்து பினைன் டியூமர்லாம் நமக்கு என்ன இருக்கு? மோஸ்ட் காமன் பினைன் டியூமர் இட் இஸ் ஆன்கோசைட்டோமா. ஆன்கோசைட்டோமால நமக்கு சிஇசிடில என்ன தெரியும்? சென்ட்ரல் ஸ்டெல்லேட் ஸ்கார். சென்ட்ரல் ஸ்டெல்லேட் ஸ்கார் வந்து நமக்கு வந்து எதுல தெரியுது? ரீனல் டியூமரோட பினைன் ரீனல் டியூமர் ஆன்கோசைட்டோமால we are having central stellate scar. அடுத்து urethral trauma. urethral trauma can be either ப்ராக்சிமலா இருக்கலாம் இல்ல டிஸ்டலா இருக்கலாம். ஓகே, ப்ராக்சிமலா இருக்கலாம், டிஸ்டலா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் என்னது? ரெட்ரோகிரேட் யூரித்ரோகிராம். ரெட்ரோகிரேட் யூரித்ரோகிராம் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ். ஸோ அதை வச்சுதான் எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து லீஷன் இருக்கு, அதாவது எந்த இடத்துல இன்ஜுரி இருக்குங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ப்ராக்சிமல்னா நமக்கு வந்து ப்ராஸ்டேட்டிக் யூரித்ரா வரும், மெம்பரேனஸ் யூரித்ரா வரும். அதே இது டிஸ்டல்னா நமக்கு வந்து பல்பார் யூரித்ரா வரும், பினைல் யூரித்ரா வரும். டிஸ்டல்ல வந்து மோஸ்ட் காமனா பல்பார் யூரித்ரா இஸ் கெட்டிங் இன்ஜூர்ட். ப்ராக்சிமல்ல மோஸ்ட் காமனா மெம்பரேனஸ் யூரித்ரா இட் இஸ் கெட்டிங் இன்ஜூர்ட். ஓகே, இந்த ப்ராக்சிமல்ல தான் நமக்கு வந்து என்ன சைன் இருக்கும்? வெர்மூட்டன் சைன் அல்லது ஹை ரைடிங் ப்ராஸ்டேட் இருக்கும். இந்த ரெண்டுலயுமே நமக்கு என்ன இருக்கும்? பீனிஸோட டிப்ல வந்து ப்ளீடிங் இருக்கும். ஓகே, பீனிஸோட டிப்ல வந்து நமக்கு வந்து ப்ளீடிங்கோட தான் பேஷண்ட் வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வெரிகோசீல். வெரிகோசீலுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் வந்து டாப்லர் அல்லது டூப்ளெக்ஸ். டூப்ளெக்ஸ்னா டாப்லர் வித் அல்ட்ராசவுண்ட் ரெண்டும் சேர்த்து பண்றது தான் டூப்ளெக்ஸ். டிவிடிக்கும் அதுதான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ். ஆர்டீரியல் அக்ளூஷனுக்கும் அதுதான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ். ஓகே, ஆர்டீரியல் அக்ளூஷனுக்கும் அதான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ். ஸோ வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ரேடியாலஜிக்கல் சயின்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ரேடியாலஜிக்கல் சயின்ஸ் வந்து நம்பர் ஒன் வந்து எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜ். எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜ்ல என்ன இருக்கு? சப்டியூரல் ஹெமரேஜ்ல என்ன இருக்கு? ஸோ எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜ் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கல் இருக்கு. ஓகேவா? இது வந்து நமக்கு வந்து ஸ்கல் இருக்கு. ஸ்கல்லுக்கு கீழே வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து பிரெயின் இருக்கும். பிரெயினுக்கு மேல வந்து 3 லேயர் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேட்டர் லேயர் இஸ் பயா மேட்டர், அரக்னாய்ட் மேட்டர், அடுத்து டூரா மேட்டர் இருக்கும். இந்த டியூரா மேட்டர் இன்னும் இருக்குல்ல, இந்த டியூரா மேட்டருக்கு வெளியே இந்த இடத்துல இருக்கிறது திஸ் இஸ் எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜ். இதுக்கு வெளியே வந்த ஹெமரேஜ் தான் எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜ். அதே இது இந்த டியூராக்கு கீழே வந்துச்சு கிரீன் கலர்ல இருக்குல்ல, திஸ் இஸ் சப்டியூரல். அதாவது டியூரல் மேட்டருக்கு, அதாவது டியூராக்கு கீழே இருக்கிறது தட் இஸ் சப்டியூரல் ஹெமரேஜ். ஸோ இந்த இமேஜ் பார்த்தோம் அப்படின்னா இமேஜ்ல வந்து இது வந்து டியூரா, இந்த கிரீன் கலர்ல மார்க் பண்ணி கிரீன் கலர்ல இருக்குல்ல, திஸ் இஸ் டியூரா. இந்த டியூராக்கு வெளியே
ஒரு ஃப்ராக்சர் நடந்திருக்கு. ஃப்ராக்சர் நடந்து அங்க இருக்கக்கூடிய மோஸ்ட் காமனா ஆர்டரி. என்ன ஆர்டரினா மிடில் மெனிஞ்சல் ஆர்டரி வந்து இன்ஜூர் ஆகி அதனால வந்த ப்ளீட்ல வர்றது தான் எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜ். சப்டியூரல் ஹெமரேஜ் வந்து இந்த டியூரா இருக்குல்ல, டியூராக்கு கீழ வருது. மோஸ்ட் காமனா பிரிட்ஜிங் வெயின்ஸ். பிரிட்ஜிங் வெயின்ஸோட இதனால வர்றது தான் சப்டியூரல் ஹெமரேஜ். இந்த எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜ்ல வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இட் டஸ் நாட் கிராஸ் த மிட் லைன். இட் டஸ் நாட் கிராஸ் தி சூச்சர். சூச்சர் இருக்குல்ல, சூச்சர் வந்து இது கிராஸ் பண்ணாது. ஏன்னா டூராக்கு வெளியே தான் சூச்சர் லைன்ஸ் இருக்கு. அந்த சூச்சர் வந்து இந்த ப்ளீடிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். இப்போ ஒரு ஆர்டீரியல் ப்ளீட் இருக்கு, ஒரு வீனஸ் ப்ளீட் இருக்கு. எது வந்து நல்ல ப்ளீட் ஆகும்? ஆர்டரி தான் நல்லா ப்ளீட் ஆகும். ஸோ இந்த இமேஜ் பார்த்தோம் அப்படின்னா, பிரெயின நல்லா புஷ் பண்றது எல்லாமே என்னது? இடிஹெச். அதே இது ஆ வீனஸ் ப்ளீடால பிரெயின புஷ் பண்ண முடியாது. அது பாட்டுக்கு சைட்ல போகும். இன்னொரு பாயிண்ட் என்ன இருக்கு? அது சூச்சர் லைன கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பிரெயின வந்து தள்ளாமலே அது நெறைய தூரத்துக்கு போயிரும். ஸோ இங்க இங்க இருக்குல்ல, இது வந்து எஸ்டிஹெச். இந்த ரைட் சைட்ல இருக்கிறது எஸ்டிஹெச், லெஃப்ட் சைட் கார்னர்ல இருக்கிறது இடிஹெச். இடிஹெச் வந்து நமக்கு வந்து என்ன ஷேப்ல இருக்கோ, எய்தர் லெமன் ஷேப்ன்னு சொல்லலாம், இல்ல லென்ஸ் ஷேப்ன்னு சொல்லலாம், இல்ல இட்லி ஷேப். இட்லி இருக்குல்ல, இட்லியே சைட்ல இருந்து பார்த்த மாரி இருக்கும். ஸோ இ ஃபார் ஈன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சப்டியூரல் ஹெமரேஜ் இந்த இமேஜ்ல இருக்க மாரி பனானா ஷேப்ன்னு சொல்லலாம், இல்ல கிரசென்ட்ரிக் ஷேப்ன்னு சொல்லலாம், இல்ல சிக்கிள் ஷேப்ன்னு சொல்லலாம். சிக்கிள் அருவா மாரி இருக்கு. எஸ் ஃபார் எஸ். ஸோ சிக்கிள் ஷேப்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பிளஸ் இந்த எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜ்ல நமக்கு என்ன இருக்கும்? லூசிட் இன்டர்வல் இருக்கும். அதாவது ஒரு பிரீஃப் எபிசோட் ஆஃப் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அதுக்கப்புறம் பேஷண்ட் நல்லா இருக்கிற மாரி இருப்பாங்க. உள்ள என்ன ஆகும்? உள்ள வந்து இது எக்ஸ்பாண்ட் ஆக ஆரம்பிச்ச உடனே மறுபடியும் பேஷண்ட் வில் கோ ஃபார் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இது வந்து லூசிட் இன்டர்வல். இது மோஸ்ட் காமனா எங்க இருக்கும்? எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜ்ல இருக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன தெரியணும்? எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜ்ல லென்ஸ் ஷேப்டு, பைகான்வெக்ஸ் ஷேப்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா இட்லின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து கான்கேவோ கான்வெக்ஸ் அல்லது கிரசென்ட்ரிக் அல்லது சிக்கிள் ஷேப்டு எதுல இருக்கும்? சப்டியூரல் ஹெமரேஜ்ல இருக்கும். இந்த இடிஹெச் இட் இஸ் அ சர்ஜிக்கல் எமர்ஜென்சி. என்ன பண்ணணும்? பர்ஹோல் போடணும். பர்ஹோல் போட்டு நம்மளால ப்ளீடிங் எல்லாத்தையும் வெளியே எடுக்க முடியல அப்படின்னா வி ஹேவ் டு ப்ரொசீட் ஃபார் கிரேனியாட்டமி. ஓகேவா? அடுத்து லிங்க்வைன் சைன். லிங்க்வைன் சைன் இந்த இமேஜ்ல இருக்குல்ல, திஸ் இஸ் லிங்க்வைன் சைன். இது வந்து எம்ஆர்ஐ. எம்ஆர்ஐ எதுக்கு? பிரஸ்ட் இம்ப்ளான்ட் இருக்குல்ல, பிரஸ்ட் இம்ப்ளான்டோட இன்ட்ரா கேப்சுலர் ரப்ச்சர். பிரஸ்ட் இம்ப்ளான்ட் ரப்ச்சருக்கு வந்து தட் இஸ் லிங்க்வைன் சைன். பிரஸ்ட் இம்ப்ளான்ட்க்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் என்னன்னு பார்த்தோம். தட் இஸ் எம்ஆர்ஐ. நெக்ஸ்ட் பேர்ட் பீக் அப்பியரன்ஸ் இன் அ பேரியம் swallow. ஆல்ரெடி பார்த்தது தான் இமேஜ் பார்க்குறோம். திஸ் இஸ் அ பேர்ட் பீக் அப்பியரன்ஸ். இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் அக்லேஷியா கார்டியா. பேர்ட் பீக் அப்பியரன்ஸ். அடுத்து இது வந்து ராட் டெய்ல் அப்பியரன்ஸ். ராட் டெய்ல் அப்பியரன்ஸ் சஜஸ்டிவ் ஆஃப் ஈசோபேஜியல் சிஏ. ஈசோபேஜியல் கார்சினோமா. ஈசோபேஜியல் கார்சினோமாக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் என்ன? எண்டோஸ்கோபிக் பயாப்சி. அடுத்து ரீனல் வீல் சைன். ஓகேவா? ரீனல் வீல் சைன் இந்த இமேஜ்ல இருக்குல்ல, ரைட் சைட் கிட்னி இருக்குல்ல, கிட்னியை சுத்தி வந்து ஏர் வந்து சேர்ந்திருக்கு. திஸ் இஸ் ரீனல் வீல் சைன். இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் டியோடினல் பர்ஃபரேஷன், போஸ்டீரியர் டியோடினல் பர்ஃபரேஷன். ஓகேவா? போஸ்டீரியர் டியோடினல் பர்ஃபரேஷன் யூஸ்வலா மோஸ்ட் காமனா ஆன்டீரியர் தான் மோஸ்ட் காமன் டைப். போஸ்டீரியரா வந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி ரீனல் வீல் சைன். கிட்னியை சுத்தி ஏர் போய் கலெக்ட் ஆயிரும். தட் இஸ் ரீனல் வீல் சைன். அதே மாதிரி நமக்கு இன்னொரு சிண்ட்ரோம் இருக்கு, வேலண்டினோ சிண்ட்ரோம். வேலண்டினோ சிண்ட்ரோம் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கலெக்ஷன் வந்து எங்க போகுதுன்னா ரைட் சைட் ரெட்ரோ பெரிட்டோனியத்துல போய் கலெக்ட் ஆகுது. ரைட் சைட் ரெட்ரோ பெரிட்டோனியத்துல போய் கலெக்ட் ஆகுறதுனால எதை மாதிரி நமக்கு மிமிக் பண்ணும்னா அக்யூட் அப்பண்டிசைட்டிஸ் மாதிரி மிமிக் பண்ணும். நம்ம இன்வெஸ்டிகேஷன் எதுவும் எடுக்காம உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அப்பண்டிக்ஸ் நார்மலா இருக்கும். அப்பண்டிக்ஸை மட்டும் கட் பண்ணிட்டு வருவோம். உள்ள இருக்கக்கூடிய டியோனல் பெர்ஃபரேஷனை மிஸ் பண்ணிடுவோம். திஸ் இஸ் வேலண்டினோ சைன் அல்லது வேலண்டினோ சிண்ட்ரோம். கலெக்ஷன் வந்து எங்க இருக்கும்? ரைட் ரெட்ரோபெடத்துல இருந்து இட் மிமிக்ஸ் தி அக்யூட் அப்பண்டிசைட்டிஸ். அடுத்து மோர் தேன் 3 ஏர் ஃப்ளூயிட் லெவல் இன் எக்ஸ்ரே அப்டமன். ஓகே, இது வந்து ஒரு எக்ஸ்ரே அப்டமன் எரெக்ட் எடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 மோர் தேன் எத்தனை? மோர் தேன் 3 ஏர் ஃப்ளூயிட் லெவல் இருந்துச்சுன்னா இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் பபல் அப்ஸ்ட்ரக்ஷன்.
மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் பவல் அப்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தோம். தட் இஸ் அடெஷன். அதான் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் பவல் அப்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து தம் பிரிண்டிங். தம் பிரிண்டிங் சைன் என்ன எக்ஸ்ரே அப்டமன். ஓகே, தம் பிரிண்டிங் நம்ம தம் இருக்குல்ல, தம் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சைன் வந்து இன் எக்ஸ்ரே அப்டமன் இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் இஸ்கிமிக் கோலைட்டிஸ். இஸ்கிமிக் கோலைட்டிஸ் மோஸ்ட் காமன் சைட் என்னது? மோஸ்ட் காமன் சைட் இஸ் ஸ்ப்ளீனிக் ஃப்ளெக்சர். ஸ்ப்ளீனிக் ஃப்ளெக்சர் அதான் வந்து மோஸ்ட் காமன் சைட்டு. அதுல என்ன பாயிண்ட் இருக்கு? கிரிஃபித்ஸ் பாயிண்ட். கிரிஃபித்ஸ் பாயிண்ட் வந்து அங்க என்ன நடக்குது? கிரிஃபித்ஸ் பாயிண்ட்ல வந்து அது வந்து ஒரு வாட்டர் ஷெட் ஏரியா. சுப்பீரியர் மிசென்ட்ரிக் ஆர்டரியும் இன்ஃபீரியர் மிசென்ட்ரிக் ஆர்டரி ரெண்டும் வந்து ஒழுங்கா அந்த அந்த இடத்துல அனஸ்டமோஸ் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து மிஸ் பண்ணிடுது. அந்த ஆர்டரி ஆஃப் ட்ரூமண்ட் வந்து ஒழுங்கா சப்ளை பண்ணதுனால அந்த பர்டிகுலர் வாட்டர் ஷெட் ஏரியால வர்றதுதான் என்னது? இஸ்கிமிக் கோலைட்டிஸ். ஓகே, இஸ்கிமிக் கோலைட்டிஸ். அதுல என்ன சைன் இருக்கு? தம் பிரிண்டிங் சைன். ஓகேவா? அடுத்து இன்டர்செப்ஷன். இன்டர்செப்ஷன்ல வந்து என்ன சைன் இருக்கு நமக்கு? கிளாஸ் சைன். எப்படி இருக்கு? கிளாஸ் சைன். இன்டர்செப்ஷன்ல என்ன நடக்குது? ஒரு பவல் இருக்கு. இது வந்து ஒரு பெரிய பவல். அதுக்குள்ள ஒரு சின்ன பவல் போய் மாட்டிக்குது. அந்த எந்த பவல் ரிசீவ் ஆகுதோ தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்செசப்பியன். ஓகே, இன்டர்செசப்பியன் வந்து எது ரிசீவ் ஆகுதோ ரிசீவிங் எண்ட் வந்து இன்டர்செசப்பியன். எது போய் உள்ள மாட்டுதோ தட் இஸ் இன்டர்செசப்டம். இன்டர்செசப்டம் வந்து உள்ள போய் மாட்டுது. யூசுவலா வந்து இது வந்து கோலானா இருக்கும். ஓகேவா? அதாவது சீக்கமா இருக்கும் மோஸ்ட் காமனா. இது வந்து இலியமா இருக்கும். மோஸ்ட் காமனா என்ன? இது வந்து என்ன டைப்பு? இலியோகோலிக். ஓகேவா? இலியோகோலிக் மோஸ்ட் காமனா சில்ட்ரனுக்கு தான் இன்டர்செப்ஷன் வரும். மோஸ்ட் காமன் டைப் வந்து இலியோகோலிக். ஏன் இது மோஸ்ட் காமனா ஏன் இந்த இடத்துல வருதுன்னா ஹைப்பர்ட்ரோபி ஆஃப் பேஸ் பேச்சஸ் அதனால மோஸ்ட் காமனா வருது. அடல்ட்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா மோஸ்ட் காமனா என்னது? ஹோலோகோலிக் டைப் இருக்கும். இவங்க இந்த பேஷண்ட் வந்து என்னன்னு பிரசன்ட் பண்ணுவாங்க? ரெட் கரண்ட் ஜெல்லி ஸ்டூல்ஸ். ரெட் கரண்ட் ஜெல்லி ஸ்டூல்ஸோட பிரசன்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து என்ன சைன் இருக்கும்? லீ டான்ஸ் சைன் அல்லது டான்ஸ் சைன் இருக்கும். எம்டி ரைட் இலியாக் ஃபோசா. எம்டி ரைட் இலியாக் ஃபோசா இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் என்னது? இன்டர்செப்ஷன். இப்போ என்னாச்சு? ஒரு பவல் இன்னொரு பவலுக்குள்ள போனனால சைட்ல இருந்து பார்க்கும்போது கிளாஸ் சைன் இருக்கு. அதே இது இத கட் செக்ஷன் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது நடுவுல இருக்கிறது உள்ள இருக்க பவல், வெளியே இருக்குது வெளியே இருக்கக்கூடிய ரிசீவிங் எண்ட். இங்க அப்படியே தெரியுதா? இதுதான் டார்கெட் சைன். டார்கெட் சைன் இன் அல்ட்ராசவுண்ட் இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் என்னது? It is suggestive of interception. Next we are going to see about sigmoid valvulus. Sigmoid valvulus வந்து என்ன சைன் தெரியும்னு பார்க்க போறோம். valvulus வந்து மோஸ்ட் காமன் சைட் வந்து sigmoid valvulus தான். அதோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் என்ன? இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் இஸ் சிசிடி. சிசிடி தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ். இந்த valvulusல வந்து நமக்கு என்ன சைன்லாம் தெரியும்? காஃபி பீன் சைன், பென்ட் இன்னர் டியூப் சைன், அதுக்கப்புறம் வந்து ஒமேகா சைன். இந்த மூணுமே இட் இஸ் சீன் இன் அ கேஸ் ஆஃப் sigmoid valvulus. ஸோ இந்த இமேஜ்ல நமக்கு என்ன சைன் தெரியுது? நமக்கு வந்து காஃபி பீன் சைன். காஃபி பீன் சைன் இட் இஸ் சீன் இன் கேஸ் ஆஃப் sigmoid valvulus. அடுத்து வந்து நமக்கு வந்து கிட்னி பீன் சைன். கிட்னி பீன் சைன் இன் எக்ஸ்ரே அப்டாமல் இட் இஸ் சீன் இன் கேஸ் ஆஃப் சீக்கல் வால்வுலஸ். அதே இது sigmoid valvulusல எக்ஸ்ரே அப்டாமல்ல நமக்கு வந்து காஃபி பீன் சைன் அல்லது பென்ட் இன்னர் டியூப் சைன், அதுக்கப்புறம் வந்து ஒமேகா சைன். இந்த எல்லாமே நமக்கு வந்து sigmoid valvulusல தெரிஞ்சுது. அதே இது சீக்கல் வால்வுலஸ்ல we can see kidney bean sign. ஓகே, அடுத்து டியோடினல் அட்ரிஷியா. டியோடினல் அட்ரிஷியா. டியோடினல் அட்ரிஷியா டி ஃபார் என்னதுன்னா டபுள் பபிள் சைன். ரெண்டு பபிள் இருக்கும். டபுள் பபிள் சைன். இட் இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் வித் டவுன் சிண்ட்ரோம். ஓகேவா? டவுன் சிண்ட்ரோம் ஆல்சோ அசோசியேட்டட் வித் பாலிஹைட்ராம்னியா. எல்லாமே இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் என்னது? டபுள் பபிள் சைன். ஓகே, டபுள் பபிள் சைன். டியோடினல் அட்ரிஷியா இட் இஸ் அசோசியேட்டட் வித் டபுள் பபிள் சைன். இந்த இமேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பபிள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இன்னொரு பபிள் இருக்கு. ரெண்டு பபிள் இருக்கு. ஒன் பபிள் அண்ட் டூ பபிள். திஸ் இஸ் டபுள் பபிள் சைன். டபுள் பபிள் சைன் இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் என்னது? டியோடினல் அட்ரிஷியா. அதே இது ஜெஜுனல் அட்ரிஷியாவா இருந்துச்சு அப்படின்னா ஜெஜுனல் அட்ரிஷியானா வில் பி ஹேவிங் ட்ரிபிள் பபிள் சைன். ஸோ இந்த இமேஜை பாருங்க. 1, 2 and 3 பபிள்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ட்ரிபிள் பபிள் சைன். தட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் என்னது? ஜெஜுனல் அட்ரிஷியா. ஜெஜுனல் அட்ரிஷியால வில் பி ஹேவிங் ட்ரிபிள் பபிள் சைன். டபுள் பபிள் சைன் டியோடினல் அட்ரிஷியா. அதே இது ட்ரிபிள் பபிள் சைன் வந்து ஜெஜுனல் அட்ரிஷியா. ஓகே,
இதுல வந்து ரிசீவிங் இதுக்கு பேரு இண்டசெசப்பியன்ஸ். ஓகேவா? இண்டசெசப்பியன்ஸ் அக்செப்ட் பண்றது வந்து இண்டசெசப்டம் இன் அ கேஸ் ஆஃப் இண்டசெசப்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் சைன் ஆஃப் கான்டர். ஸ்ட்ரிங் சைன் ஆஃப் கான்டர், காபிள் ஸ்டோன் சைன் எல்லாமே எதுல இருக்கும் அப்படின்னா கிரான்ஸ் டிசீஸ்ல இருக்கும். ஸோ இந்த இமேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் சைன் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரிங் சைன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங் சைன் இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரிங் சைன் ஆஃப் கான்டர் இன் பேரியம் பேரியம் எனிமால வந்து ஸ்ட்ரிங் சைன் ஆஃப் கான்டர் இந்த இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கிரான்ஸ் டிசீஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காபிள் ஸ்டோன் அப்பியரன்ஸ் தட் இஸ் ஆல்சோ சஜஸ்டிவ் ஆஃப் க்ரோன்ஸ் டிசீஸ். ஓகே. கிரான்ஸ் டிசீஸ் வந்து நமக்கு வந்து ஓரல் கேவிட்டில வந்து ஆனல் கெனால் வரைக்கும் எங்கனாலுமே வரும். தேர் வில் பி ரிலேட்டிவ் என்னது ரெக்டல் ஸ்பேரிங் இருக்கும் கிரான்ஸ் டிசீஸ்ல. ஸ்கிப் லீஷன்ஸ் இருக்கும். they will be having skip lesions. அதாவது ஆனல் கெனால் ஓரல் கேவிட்டில இருந்து ஆனல் கெனால் வரைக்கும் இருக்குது. இருக்கும்போது சில இடங்கள்ல தான் இருக்கும் கிரான்ஸ் டிசீஸ். இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இவ்வளவு இடம் ஸ்கிப் ஆகிட்டு அடுத்த இதுல இருக்கும். இருக்கிற இடத்துல டிரான்ஸ்மியூரல் இன்வால்மெண்ட் இருக்கும். அதாவது மியூகோசா, சப்மியூகோசா, மஸ்குலரிஸ் மியூகோஸ் ப்ராப்ரியா, அப்புறம் வந்து சீரோசா எல்லா லேயரையும் இன்வால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ டிரான்ஸ்மியூரல் இன்வால்வ்மெண்ட் எங்கெங்க இன்வால்வ் ஆகுதோ அந்த இடத்துல டிரான்ஸ்மியூரல் இன்வால்வ்மெண்ட் இருக்கும். ஸ்கிப் லீஷன்ஸ் இருக்கும். ஓகே. ஆனல் இன்வால்வ்மெண்ட் வந்து இதுல வந்து மோஸ்ட் காமனா இருக்கும். ஸோ ஆனல் இன்வால்வ்மெண்ட்னால ஃபிஸ்டுலா வந்து மோஸ்ட் காமனா இருக்கும். அதே மாதிரி ஆப்சஸும் வந்து இதுல வந்து மோஸ்ட் காமனா இருக்கும். எதுல? இன் கேஸ் ஆஃப் அ கிரான்ஸ் டிசீஸ். அதே இது அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் வந்து இது வந்து லார்ஜ் பவுல்னு வச்சுக்கோங்களேன். இட் ஆல்வேஸ் அஃபெக்ட்ஸ் தி ரெக்டம். ரெக்டத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. ரெக்டத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி பேக் வாஷ் இலியேட்டிஸ் பின்னாடி பார்த்து போய் அதுக்கப்புறம் போய் இலியத்தை அஃபெக்ட் பண்ணும். கம்ப்ளீட் லார்ஜ் பவுல இன்வால்வ் பண்ணிரும். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பான்கோலைட்டிஸ். பான்கோலைட்டிஸ் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ். இதுல ஸ்கிப் லீஷன்ஸ் எல்லாம் இருக்காது. ஆனா இதுல வந்து டிரான்ஸ்மியூரல் இன்வால்வ்மெண்ட் இருக்காது. மியூகோசா, சப்மியூகோசா மட்டும்தான் இன்வால்வ் பண்ணும். அதனால அந்த இடத்துல இருந்து பாலிப் வரலாம். ஸோ தே மே டெவலப் சூடோ பாலிப். சூடோ பாலிப் இட் இஸ் சீன் இன் கேஸ் ஆஃப் அல்சரேட்டிவ் காலிட்டிஸ். அதுக்கப்புறம் வந்து கிரிப்டாப்சஸ், சி ஃபார் கிரிப்டாப்சஸ் இருக்கும். அடுத்து வந்து காலர் பட்டன் அல்சர். இது வந்து எல்லாமே அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ். அந்த சைட்ல வந்து நமக்கு வந்து கிரான்ஸ் டிசீஸ்ல சி ஃபார் காபிள் ஸ்டோன் அப்பியரன்ஸ் இருக்கும். காபிள் ஸ்டோன் அப்பியரன்ஸ் வந்து கிரான்ஸ் டிசீஸ்ல இருக்கும். அப்புறம் வந்து சி ஃபார் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான் மோஸ்ட் காமனா. ஏன்னா ஓரல் கேவிட்டில இருந்து ஆனல் கேனல் வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போனோம் அப்படின்னா இட் மே லீட் டு ஷார்ட் பவுல் சிண்ட்ரோம். பிளஸ் இன்னொன்னு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் ரிக்கரன்ஸ் இஸ் மோர் காமன் இன் அ கேஸ் ஆஃப் கிரான்ஸ் டிசீஸ். அதனால வந்து மோஸ்ட் காமனா கன்சர்வேட்டிவ் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் பண்ண போறோம். அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ்ல recurrence is less common. We can go for surgery in a case of ulcerative colitis. So string sign, cobblestone appearance எல்லாமே கிரான்ஸ் டிசீஸ்ல இருக்கு. அதே இது சூடோபாலிப், காலர் பட்டன் அல்சர்ஸ் எல்லாமே இட் சஜஸ்டிவ் ஆஃப் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ். பிளஸ் இந்த அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா டாக்ஸிக் மெகாகோலன் இருக்கும். டாக்ஸிக் மெகாகோலன் இட் இஸ் மோர் காமன் இன் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ். T40 இட் இஸ் மோர் காமன் இன் என்னது டிரான்ஸ்வர்ஸ் கோலான்ல தான் இது வந்து மோஸ்ட் காமன். ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்துருப்போம். டிரான்ஸ்வர்ஸ் கோலான்ல தான் இது மோர் காமன். ஸோ கிரான்ஸ் டிசீஸ் அண்ட் அல்சரேட்டிவ் காலிட்டிஸ் ரெண்டுமே தே ஆர் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் என்னது காலரெக்டல் கார்சினோமா. கோலரெக்டல் கார்சினோமாக்கு இட்ஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். நெக்ஸ்ட் சென்ட்ரல் ஸ்டெல்லேட் ஸ்கார் இன் அ சிஇசிடி. ஓகேவா? இது வந்து லிவர்லயும் வரலாம், ரீனல்லையும் வரலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ரீனல். கிட்னில வந்து சென்ட்ரல் ஸ்டெல்லேட் ஸ்கார் இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் ஆன்கோசைட்டோமா. ஆன்கோசைட்டோமா இட் இஸ் த மோஸ்ட் காமன் பினைன் டியூமர். இதோட டிடி தான் என்னது குரோமோஃபோப் டைப் ஆஃப் ஆர்சிசி. ஓகேவா? குரோமோஃபோப் டைப் ஆஃப் ஆர்சிசி இட் இஸ் அசோசியேட்டட் வித் பேர்ட் ஹியூப் டியூப் சிண்ட்ரோம். ஓகேவா? பேர்ட் ஹியூப் டியூப் சிண்ட்ரோம். ஸோ இது வந்து ஆன்கோசைட்டோமா. ஆன்கோசைட்டோமா வந்து சென்ட்ரல் ஸ்டெல்லேட் ஸ்கார் இன் அ கேஸ் ஆஃப் லிவர், இன் அ கேஸ் ஆஃப் ரீனல். அதே இது லிவர்ல வந்து இதே மாதிரி சென்ட்ரல் ஸ்டெல்லேட் ஸ்கார் வந்துச்சுன்னா தட் இஸ் ஃபோக்கல் நாடுலார் ஹைப்பர்கைசியா. இட் இஸ் மோர் காமன் இன் என்ன யாரு? இட் இஸ் மோர் காமன் இன் ஃபீமேல்ஸ். ஓகே. சென்ட்ரல் ஸ்டெல்லேட் ஸ்கார் இன் அ சிடி அப்டமன் இன் அ லிவர் வந்து ஃபோக்கல் நாடுலார் ஹைப்பர்கைசியா. அதே இது இன் அ கேஸ் ஆஃப்
கிட்னி வந்து இட் இஸ் ஆன்கோசைட்டோமா. அடுத்து மெர்சிடிஸ் பென்ஸ் சைன் அல்லது சீகல் சைன். ஸோ இந்த மாதிரி இது வந்து என்னது, மெர்சிடிஸ் பென்ஸ் சைன். அந்த பென்ஸ் மாதிரியே நமக்கு வந்து அப்பியரன்ஸ் கொடுக்கு. இது வந்து ஸ்டோனு. ஸோ வந்து அல்ட்ராசவுண்ட்ல வந்து கேல் பிளாடர்ல வந்து கேல் ஸ்டோன் வந்து நமக்கு வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் சைன் அல்லது சீகல் சைன். இந்த மாதிரி சைன் இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் என்னது, கேல்ஸ்டோன். கேல்ஸ்டோனுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் என்னன்னு பார்த்தோம், அல்ட்ராசவுண்ட். அல்ட்ராசவுண்ட் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அக்யூட் பேங்க்ரைட்டிஸ். அக்யூட் பேங்க்ரைட்டிஸ்ல எக்ஸ்ரேல வந்து நமக்கு வந்து கேஸ்லெஸ் அப்டோமன். இது வந்து ப்ரீவியஸ்லி ஆஸ்ட் கொஸ்டின். கேஸ்லெஸ் அப்டோமன், கோலான் கட் ஆஃப் சைன், சென்டினல் லூப் சைன், ரீனல் ஹாலோ சைன் இந்த எக்ஸ்ரே அப்டமன் எல்லாமே இட் சஜஸ்டிவ் ஆஃப் என்னது, அக்யூட் பேங்க்ரைட்டிஸ். இந்த இமேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கோலான். இந்த கோலான் வந்து இந்த ஆரோ போட்டிருக்க இடத்துல அப்ரப்டா வந்து கட் ஆயிருது. தட் இஸ் கோலான் கட் ஆஃப் சைன். ஸோ கோலான் கட் ஆஃப் சைன், சென்டினல் லூப் சைன், அப்புறம் வந்து renal halo sign, gasless abdomen in an X-ray abdomen, எல்லாமே it is suggestive of acute pancreatitis. What is the most common cause of acute pancreatitis? That is gallstone. Okay. What is the most common cause for chronic pancreatitis? அது வந்து alcohol. அடுத்து chain of lake appearance in ERCP. It is suggestive of என்னது, chronic pancreatitis. ஸோ செயின் ஆஃப் லேக் அப்பியரன்ஸ்னா வரிசையா நம்ம ரிவர் போகல, ரிவர்ல இருந்து இந்த மாதிரி பிரான்ச்சஸ் அந்த மாதிரி போற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ். இந்த மாதிரி லேக்ஸ் நிறைய இருக்கு, அதுல இருந்து பிரான்ச்சஸ் செயின் ஆஃப் லேக்ஸ், அடுத்தடுத்த லேக்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கதா செயின் ஆஃப் லேக் அப்பியரன்ஸ். இந்த செயின் ஆஃப் லேக் அப்பியரன்ஸ் இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் chronic pancreatitis in ERCP. ERCP ல it is suggestive of chronic pancreatitis. Okay. அடுத்து டபுள் டக் சைன் in a case of MRCP is suggestive of என்னது, pancreatic ductal adenocarcinoma. ஓகேவா, pancreatic ductal adenocarcinoma. இது ஏன் நடக்குது அப்படின்னா pancreatic carcinoma இது வந்து என்னன்னா சிபிடி வந்து டைலைட் ஆகுது. இது வந்து மெயின் pancreatic duct வந்து டைலைட் ஆகுது. ரெண்டு டக்ட்ஸ் வந்து பக்கத்துல டைலைட் ஆகுறது. திஸ் இஸ் டபுள் டக்ட் சைன். Double duct sign in a case of MRCP, it is suggestive of pancreatic ductal adenocarcinoma. Okay, pancreatic ductal adenocarcinoma. அதே மாதிரி பேரியம் எக்ஸ்ரேல வந்து ரிவர்ஸ் 3 சைன், ஃப்ராஸ்பர்க் ரிவர்ஸ் 3 சைன், இட் இஸ் ஆல்சோ சஜஸ்டிவ் ஆஃப் என்னது, pancreatic adenocarcinoma. இது வந்து என்னது, நமக்கு வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் டியோடினம். இது வந்து நமக்கு வந்து டியோடினம். டியோடினத்துல என்ன நடக்குது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய டியூமர் எய்தர் ஹெட் ஆஃப் பேங்க்ரியாஸ், பேங்க்ரியாஸோட ஹெட் அல்லது டியோடினத்துல இருக்கக்கூடிய டியூமர்னாலேயே அந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. இட் கிவ்ஸ் ஒரு ரிவர்ஸ் 3 சைன், 3யை திருப்பி போட்ட மாதிரியே நமக்கு ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குது. திஸ் இஸ் ஃப்ராஸ்பர்க் ரிவர்ஸ் 3 சைன். தட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் pancreatic ductal adenocarcinoma. அதே மாதிரி ERCPல ஃபிஷ் மவுத் அப்பியரன்ஸ். ஓகே, ஃபிஷ்ஷோட மவுத் அப்பியரன்ஸ் வந்து எதுல இருக்கு அப்படின்னா இன்ட்ராடக்டல் பாப்புலரி மியூசினஸ் நியோபிளாசம். மியூசின் வந்து ஓவர் ப்ரொடக்ஷன் இருக்கனால அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஃபிஷ்ஷோட மவுத் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். இந்த நடுவுல வந்து மியூசின் வந்து ரெடியா வெளியே வர்றதுக்கு ரெடியா இருக்கும். இது வந்து ERCP சைட் வியூவிங்ல நமக்கு தெரியும். ஃபிஷ் மவுத் டிஃபார்மிட்டி இன் கேஸ் ஆஃப் ERCP இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் இன்ட்ராடக்டல் பாப்புலரி மியூசினஸ் நியோபிளாசம். அடுத்து drooping lily sign. So இந்த இமேஜ்ல இருக்கு வந்து drooping lily sign. It is suggestive of duplication of pelvis with malrotated pelvis. Okay, duplication with malrotation ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது வந்து drooping lily sign. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா flower wash sign அல்லது handshake sign. handshake sign இந்த சைட்ல இருக்க எடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்கக்கூடிய கிட்னி வந்து ஃபியூஸ் ஆகிறனால தான், லோவர் போல்ல ஃபியூஸ் ஆகிறனால தான் வர்றது தான் ஹார்ஷு கிட்னி. அட் த லெவல் ஆஃப் என்னது L3 பிகாஸ் ஆஃப் இன்ஃபீரியர் மிசென்ட்ரிக் ஆர்ட்ரி. ஸோ இந்த மாதிரி இந்த அப்பியரன்ஸ் வந்து ஹேண்ட் ஷேக் சைன். ரெண்டுமே ரெண்டு சைட்ல இருந்து ஹேண்ட் ஷேக் பண்ண மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். இல்ல இந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி என்னது ஃப்ளவர் பேஸ் சைன். ரெண்டுமே இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் என்னது, ஹார்ஷு கிட்னி. இன்ட்ராவீனஸ் யூரோகிராம்ல வந்து இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் ஹார்ஷு கிட்னி. இல்ல ஹார்ஷு கிட்னி. அடுத்து ஆட்டோசோமல் டாமினன்ட் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ். இதுல
மோஸ்ட் காமன் எக்ஸ்ட்ரா ரீனல் சைட் எதுல சிஸ்ட் இருக்கும் அப்படின்னா லிவர்ல தான் மோஸ்ட் காமனா இருக்கும். ஓகே, லிவர்ல மோஸ்ட் காமனா இருக்கும். இது இன்ட்ராவீனஸ் யூரோகிராம்ல வந்து நமக்கு வந்து என்ன அப்பியரன்ஸ் கொடுக்கும்னா ஒரு ஸ்பைடரோட லெக் மாதிரி இருக்கும். ஸ்பைடரோட லெக் மாதிரி இந்த மாதிரி அப்பியரன்ஸ் கொடுக்கு. தட்ஸ் ஃபார் இட் இஸ் ஸ்பைடர் லெக் அப்பியரன்ஸ் இன் இன்ட்ராவீனஸ் யூரோகிராம். இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் ஆட்டோசோமல் டாமினன்ட் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ். என்ன குரோமோசோம் இதுல வரும்? குரோமோசோம் 4 as well as 16. அதே இது ஆட்டோசோமல் ரிசசிவ் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்ல நமக்கு வந்து குரோமோசோம் 6 இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இது ஓவர். அடுத்து ஆடர் ஹெட் அல்லது கோப்ரா ஹெட் அப்பியரன்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி கோப்ரா ஹெட் ஸ்னேக்கோட ஹெட் அப்பியரன்ஸ் இருக்கு அப்படின்னா தட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் என்னது? யூரிட்ரோசில். யூரிட்ரோசில். அடுத்து ஃபிஷ் ஹூக் சைன் அல்லது ரிவர்ஸ் ஜே சைன். இது எப்படி இருக்கு? ஜேயை வந்து திருப்பி போட்ட மாதிரி இருக்கு. இதுல என்ன ஆகுது அப்படின்னா போஸ்டீரியர் கார்டினல் வெயின். இந்த போஸ்டீரியர் கார்டினல் வெயின் எம்ப்ரியாலஜிக்கலா இருக்க அந்த போஸ்டர் கார்டினல் வெயின் வந்து ஆபிலிட்ரேட் ஆகணும். ஆபிலிட்ரேட் ஆகாதனால யூரிட்டர் வந்து என்ன ஆகுது? இன்ஃபீரியர் வீனா கவா இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி போறனால, அதாவது ரெட்ரோ கேவல் யூரிட்டர் பின்னாடி போறனால அந்த இடத்துல கம்ப்ரஸ் ஆகுறதுனால ப்ராக்சிமல் எண்ட் வந்து டைலேட் ஆகுது. டைலேட் ஆகி இட் கிவ்ஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஜே சைன். ஜேயை திருப்பி போட்ட மாதிரி அல்லது ஃபிஷ் ஹூக் சைன் கொடுக்குது. திஸ் இஸ் கால்ட் அஸ் ரெட்ரோ கேவல் யூரிட்டர். ஓகேவா? ரெட்ரோ கேவல் யூரிட்டர், அதுல வந்து ரிவர்ஸ் ஜே சைன் அல்லது ஃபிஷ் ஹூக் சைன். அடுத்து போஸ்டீரியர் யூரித்ரல் வால். போஸ்டீரியர் யூரித்ரல் வால் ஆன்டினேட்டலாவே கண்டுபிடிச்சிடலாம். ஆன்டினேட்டல் அல்ட்ராசவுண்ட்ல வில் பி ஹேவிங் அ கீ ஹோல் டிஃபெக்ட். ஓகேவா? ஸோ இது வந்து சைட்ல இருந்து பார்த்தா ஒரு கீ ஹோல் மாதிரி இருக்கு. கீ ஹோல் மாதிரி இருக்கும். இது வந்து பிளாடர். இங்க வந்து யூரித்ரா, டைலேட்டட் ப்ராஸ்டாட்டிக் யூரித்ரா. இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் போஸ்டீரியர் யூரித்ரல் வால். போஸ்டீரியர் யூரித்ரல் வாலுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் வந்து மிக்சுரேட்டிங் சிஸ்டோ யூரித்ரோகிராம் அல்லது வந்து வாய்டிங் சிஸ்டோ யூரித்ரோகிராம், எம்சியூ அல்லது பிசியூஜி. ஓகே, ட்ரீட்மெண்ட் வந்து ஃபல்கரேஷன் பண்ணிப்போம். கிளப்பிங் ஆஃப் கேலிசஸ், இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் ஹைட்ரோயூரித்ரோநெஃப்ரோசிஸ். அடுத்து வாட் இஸ் த மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன் பார்க்க போறோம். ஸோ சென்ட்ரல் லைன் வித் மேக்சிமம் நியூமோதொராக்ஸ். மேக்சிமம் நியூமோதொராக்ஸ் வந்து எதுல வருது அப்படின்னா சப்க்ளேவியன் வெயின். சப்க்ளேவியன் வெயின் இட் இஸ் நியர் டு தட் ஆஃப் தி அப்பெக்ஸ் ஆஃப் தி ரைட் லங், ரைட் சப்க்ளேவியன் வெயின். ஸோ அப்போ வந்து பங்க்சர் உள்ள வந்து இன்சர்ட் பண்ணும்போது தெரியாதனமா வில் பங்க்சர் தி லங்ஸ் அண்ட் கேன் காஸ் நியூமோதொராக்ஸ். சென்ட்ரல் லைன் வித் மேக்சிமம் இன்ஃபெக்ஷன் எங்கன்னா ஃபெமோரல் வெயின் எங்க இருக்கு? பெரினியல் ரீஜன்ல இருக்கு. அந்த இடம் தான் இட் இஸ் மோர் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன். அதே மாதிரி மோர் ப்ரோன் ஃபார் த்ராம்போசிஸும் ஃபெமோரல் வெயின் தான். நம்ம வந்து டிவிடி பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம் எந்த செக்மெண்ட், அந்த இலியோ ஃபெமரல் செக்மெண்ட் தான் மோஸ்ட் காமனா என்ன ஆச்சு? மோஸ்ட் காமனா த்ராம்போஸ் ஆகி பல்மரி எம்போலிசம் காஸ் பண்றதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சைட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் சப்க்ளேவியன், ஃபெமரல், இன்டர்னல் ஜுகுலார் வெயின் மூணுலையுமே மேக்சிமம் இன்ஃபெக்ஷன் அண்ட் மேக்சிமம் த்ராம்போசிஸ் இட் இஸ் சீன் இன் ஃபெமரல் வெயின். ஆக மொத்தம் ரெண்டுலையுமே காம்ப்ளிகேஷன் இருக்கனால மோஸ்ட் காமனா நம்ம என்ன யூஸ் பண்றோம்? இன்டர்னல் ஜுகுலார் வெயின் வந்து மோஸ்ட் காமனா யூஸ் பண்றோம். ஃபாலோவிங் ஸ்பீனிக் சர்ஜரி, ஸ்பீனிக் சர்ஜரி பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன் வந்து லங் காம்ப்ளிகேஷன் தான். லெஃப்ட் லங் அட்டலெக்டேசிஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் ஆப்சி அதெல்லாம் வரும். ஆப்சி வந்து இப்போ வந்து வேக்சின்ஸ் எல்லாம் வந்தனால ஆப்சி வந்து லெஸ் ப்ரிவலன் தான். அடுத்து வந்து எம்ஆர்எம் மாடிஃபைட் ரேடிக்கல் மாஸ்டெக்டமி பிரஸ்டுக்கு பண்றோம். 3 ஏபிசின்னு 3 வந்து ப்ரிசர்வ் பண்றோம். in the case of mastectomy, radical mastectomy, என்னது? axillary vessels, Bell's nerve அல்லது long thoracic nerve. ஓகே, long thoracic nerve, cephalic vein. இந்த மூணையும் வந்து எதுலயே ப்ரிசர்வ் பண்ணிடுறாங்க? ராடிக்கல் மாஸ்டெக்டமிலேயே ப்ரிசர்வ் பண்ணிடுறாங்க. அதை தாண்டி பெக்ட்ராலிஸ் மேஜரை வந்து இன் கேஸ் ஆஃப் மாடிஃபைட் ராடிக்கல் மாஸ்டெக்டமில ப்ரிசர்வ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அக்கின் கிளாஸ், ஸ்கேன்லான்ஸ், பேட்டின்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்கு. ஓகேவா? அந்த 3 டைப்பை வச்சு வித் ரெஃபரன்ஸ் டு தி பெக்ட்ராலிஸ் மைனர் வச்சு அந்த 3ஐயும் வந்து பிரிக்கிறாங்க. ஸ்கேன்லான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேன்லான்ஸ்ல வந்து பெக்ட்ராலிஸ் மைனரை வந்து டிவைட் பண்ணிட்டு உள்ள இருக்க நோடு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து வந்து சூச்சர் பண்ணிடுவாங்க. திஸ் இஸ் ஸ்கேன்லான்ஸ். ஓகேவா? பேட்டில என்ன பண்றாங்க அப்படின்னா பேட்டில
கட் பண்ணிடுறாங்க. பெக்ட்ராலிஸ் மைனரியை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து அக்கின் கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, அக்கின் கிளாஸ்ல வி ஆர் டிவைட் பண்ணிடுவாங்க. எல்லாமே டிவைடிங் த பெக்ட்ராலிஸ் மைனர், டிவைடிங் இல்ல சாரி, ரிட்ராக்ட் த பெக்ட்ராலிஸ் மைனர், ரிட்ராக்ட் பண்ணிட்டு உள்ள இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாத்தையும் இது பண்றாங்க. ஏன் இந்த பெக்ட்ராலிஸ் மைனருக்கு கீழே தான் என்ன நோடு இருக்கு? லெவல் 2 நோடு இருக்கும். என்ன நோடு? இன்டர் பெக்டோரல் நோட்ஸ் அல்லது ராட்டர்ஸ் நோட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே எடுக்கணும்ல. அதனால தான் இந்த பெக்ட்ராலிஸ் மைனரை வந்து நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். இந்த மாடிஃபை ரேடிக்கல் மாஸ்டெக்டமில பெக்ட்ராலிஸ் மேஜரை தொடவே மாட்டோம். ஓகேவா? இதுல மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன் என்னன்னா சீரோமா வரப்போகுது. ஓகேவா? சீரோமா தான் மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன். இதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் என்ன பண்ணுவோம்? ட்ரெயின் வைப்போம். என்ன ட்ரெயின் வைப்போம்? ரோமோவாக் ட்ரெயின் வைக்கிறோம். ரோமோவாக் அல்லது ஹீமோவாக் ட்ரெயின் வைக்கிறோம். ஹீமோவாக் இட் இஸ் என்ன டைப் ஆஃப் ட்ரெயின்? இட் இஸ் அ க்ளோஸ்டு ட்ரெயின். ஓகேவா? இட் இஸ் அ க்ளோஸ்டு ட்ரெயின். இந்த ட்ரெயின் வச்சு தான் வி ஆர் ப்ரிவெண்டிங் தி சீரோமா. சீரோமாவை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் ட்ரெயின் வைக்கிறோம். மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன் ஃபாலோயிங் எம்ஆர்எம் வந்து சீரோமா. மோஸ்ட் காமன் நர்வ் தட் இஸ் இன்ஜூர்ட் ஃபாலோயிங் எம்ஆர்எம் வந்து சென்சரி நர்வ். என்ன நர்வ்? இன்டர்காஸ்டோ பிரேக்கியல் நர்வ். இது எங்க சப்ளை பண்ணுதுன்னா, ஆர்ம் இருக்குல்ல, அப்பர் ஆர்மோட மீடியல் சைடு வந்து இது வந்து சப்ளை பண்ணுது. மீடியல் சைடுனா இன்னர் ஆஸ்பெக்ட வந்து இது வந்து சப்ளை பண்ணுது. ஓகே, இன்னர் ஆஸ்பெக்ட சப்ளை பண்ணுது. இட்ஸ் a sensory nerve. Intercostal nerve is the most common nerve that is injured following a MRM. The intercostal nerve தான் it is most common nerve that is injured following a sentinel lymph node biopsy also. வேற என்னென்ன நர்வ் இன்ஜூர் ஆகலாம் அப்படின்னா, எந்த நர்வ்? இந்த பீன்னு ஒரு நர்வ் பார்த்தோம்ல, பெல்ஸ் நர்வ் பார்த்தோம்ல, லாங் thoracic nerve of bell. லாங் thoracic nerve of bell டேமேஜ் ஆச்சு அப்படின்னா patient will be having winging of scapula. செரட்டஸ் anterior muscle போயிரும். ஸோ patient will be having winging of scapula. இது வந்து இதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபாலோயிங் எம்ஆர்எம். அதே மாதிரி லெவல் 3 நோடு வரைக்கும் போயிட்டோம். ஆக்சிலரி வெயின் தாண்டி மேலே போய் மிச்சம் இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா லிம்பாட்டிக் சப்ளையே இருக்காது. பேஷண்ட் வில் டெவலப் என்னது? லிம்ஃபெடிமா, அப்பர் லிம் எடிமா. இதுதான் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் அப்பர் லிம் எடிமா. அதாவது போஸ்ட் மாஸ்டெக்டமி லிம்ஃபெடிமா தான் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் அப்பர் லிம் எடிமா. இதே இது ஒரு லாங் ஸ்டாண்டிங்கா ஒரு 10 இயர்ஸ் ஆகி ஆஃப்டர் சர்ஜரி 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கையில வந்து இந்த அப்பர் லிம்ல வந்து ரெட்டிஷ் நாடுல்ஸ் மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு லிம்ஃபாஞ்சியோ சார்கோமா. லிம்ஃபாஞ்சியோசார்கோமா. It is also known as Stewart-Trevis syndrome. Okay, இதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபாலோயிங் எம்ஆர்எம். அடுத்து nerve that is most commonly injured following thyroidectomy. தைராய்டெக்டமிக்கு வரக்கூடிய அப்புறம் டேமேஜ் ஆகக்கூடிய நர்வ் வந்து ரிக்கரண்ட் லாரிஞ்சல் நர்வ் இல்லை, இட் இஸ் எக்ஸ்டர்னல் லாரிஞ்சல் நர்வ் தான். ஏன்னா ஆர்எல்எல் வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ப்ரிகாஷியஸாக இது பண்ணுவோம். அந்த டைம்ல வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகிறது வந்து எக்ஸ்டர்னல் லாரிஞ்சல் நர்வ். தட் மே லீட் டு ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ். ஓகே, ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ்க்கு வந்து லீட் பண்ணிடும். இந்த தைராய்டெக்டமியில வந்து என்ன பண்ணுவாங்க? இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்டரி வந்து டேமேஜ் பண்றதுனால பேராதைராய்டு வந்து டேமேஜ் பண்ணிடுவோம். அதில் தெரியாதமா பேராதைராய்டை சேர்த்தே நம்ம எடுத்துருவோம். தட் மே லீட் டு என்னது? ஹைப்போ பேராதைராய்டிசம். அதனால வந்து ஹைப்போ கால்சிமியா வரும். அதனால வரக்கூடிய சைன் தான் ஷோஸ்டாக் சைன், அப்புறம் வந்து ட்ராஷியஸ் சைன், ஹெல்ப் சைன் எல்லாமே. ஓகே, டியோடினல் அல்சர் வந்து மோஸ்ட் காமனா என்ன காஸ் பண்ணும்னா ப்ளீடிங் காஸ் பண்ணும். இந்த டியோடினல் அல்சர் தான் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் என்னது? அப்பர் ஜிஐ ஹெமரேஜ். அப்பர் ஜிஐ ஹெமரேஜுக்கு இதான் மோஸ்ட் காமன் காஸ். இந்த ப்ளீடிங்க்கு மோஸ்ட் காமன் கல்பிரிட் ஆர்டரி என்னது? கேஸ்ட்ரோடியோடினல் ஆர்டரி தான் மோஸ்ட் காமன் கல்பிரிட் ஆர்டரி. கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து மோஸ்ட் காமனா என்னவா காம்ப்ளிகேட் ஆகுதுன்னா பெர்ஃபரேஷன். அதே இது ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னா அப்போ மோஸ்ட் காமன் ஆர்டரி என்னதுன்னா லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆர்டரி. அடுத்து மேக்சிமம் அல்சர் ரிக்கரன்ஸ் ஃபாலோயிங் வேகாட்டமி முடிஞ்சதுக்கு அப்புறம் மேக்சிமம் அல்சர் ரிக்கரன்ஸ் வந்து எதுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து வாட் இஸ் ஹை செலக்டிவ் வேகாட்டமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஸ்டொமக்ல இருந்து வந்து நமக்கு வந்து நர்வ் சப்ளை வருது. நர்வ் சப்ளை வந்து ஆன்டீரியர் வேகஸ் நர்வ் இருக்கு, போஸ்டீரியர் வேகஸ் நர்வ் இருக்கு. இது வந்து கிரீன் கலர்ல வரைகிறது வந்து ஆன்டீரியர் வேகஸ் நர்வ். ஆன்டீரியர் வேகஸ் நர்வ் வந்து
இட் கிவ் சப்ளை டு என்னது கேல் பிளாடர். கேல் பிளாடரோட மோட்டார் சப்ளை கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து பைலோரஸ் இருக்குல்ல, இந்த பைலோரஸோட மோட்டார் சப்ளை கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து க்ரோஸ் ஃபுட், இந்த க்ரோஸ் ஃபுட்டை வந்து ஃபார்ம் பண்றதுக்கு இதாகுது. இந்த இது வந்து நர்வ் டு லேட்டர் ஜெட். ஓகே, நர்வ் டு லேட்டர் ஜெட். இது எல்லாமே ஆன்டீரியர் ஆன்டீரியர் ட்ரங்க். அடுத்து வந்து போஸ்டீரியர் ட்ரங்க் வருது. இந்த போஸ்டீரியர் ட்ரங்கும் வந்து நர்வ் டு லேட்டர் ஜெட் வந்து இது பண்ணுது. போஸ்டீரியர் ட்ரங்க் வந்து இட் கண்டினியூஸ் அஸ் நர்வ் டு லேட்டர் ஜெட். அதுக்கப்புறம் வந்து இந்த போஸ்டீரியர் ட்ரங்க் வந்து இட் ஆல்சோ கிவ்ஸ் ஒன் மோர் பிரான்ச். அதான் நர்வ் டு கிரிமினல் நர்வ் ஆஃப் கிராசி. ஓகேவா, இதுதான் கிரிமினல் நர்வ் ஆஃப் கிராசி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஹை செலக்டிவ் வேகாட்டமில கரெக்டா இந்த க்ரோஸ் ஃபுட் இருக்குல்ல, இந்த க்ரோஸ் ஃபுட் தான் எது சப்ளை பண்ணுது, இந்த பேரைட்டல் வெசல்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுது. இந்த இடத்துல கரெக்டா கட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த இடத்துல கரெக்டா கட் பண்றதுனால என்ன ஆகுது, இந்த கிரிமினல் நர்வ் ஆஃப் கிரேசி இருக்குல்ல, இதை வந்து நம்ம விட்டுறோம். விடுறதுனால என்ன ஆகுது, திஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அல்சர் ரிக்கரன்ஸ். ஓகேவா, இதை வந்து நம்ம தொடவே இல்லாதனால இந்த நர்வ் அப்படியே இருக்க போது, இந்த நர்வ் வந்து அதை சப்ளை பண்ணி அல்சரை வந்து திரும்ப வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுது. ஓகே, கிரிமினல் நர்வ் ஆஃப் கிரேசி. அதே இது வந்து ஹை செலக்டிவ் வேகாட்டமி. ட்ரங்கல் வேகாட்டமினா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துலயே வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறோம். இந்த இடத்துல கட் பண்றதுனால என்ன காம்ப்ளிகேஷன் நடக்குது அப்படின்னா, கேல் பிளாடருக்கு போகக்கூடிய சப்ளை கட் ஆகுது. ஸோ மோர் ப்ரோன் ஃபார் கேல் ஸ்டோன். அப்புறம் இந்த இடத்துல ட்ரைனேஜ், பைலோரஸ் போகக்கூடிய மோட்டர் சப்ளை கட் ஆகுது. ஸோ ட்ரைனேஜ் வந்து கட் ஆயிருது. அதனால வரக்கூடிய சிம்டம்ஸ், டம்பிங் சிண்ட்ரோம், அந்த மாதிரி சிண்ட்ரோம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. So maximum ulcer recurrence following vagotomy, it is seen in high selective vagotomy. இப்போ இந்த வேகாட்டமிங்கிற கான்செப்டே போயிடுச்சு. ஏன்னா புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் ஒரு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஒரு ட்ரக்கே இது என்ன வேலை பார்க்க போதோ அதை பண்ணிடுது. அதனால இப்போ வந்து வேகாட்டமி வந்து நம்ம இப்போ பண்றது இல்லை. நெக்ஸ்ட், what is the nutritional deficiency that is following the gastric reconstruction and vagotomy? இந்த வேகாட்டமி எல்லாம் பண்றோம்ல, வேகாட்டமி பண்ணதுக்கு அப்புறம் அல்லது கேஸ்ட்ரிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம், இந்த பில்ரோத் 1 2 இதெல்லாம் பண்றோம்ல, இதுக்கு அப்புறம் வரக்கூடிய மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா அயன் டெஃபிஷியன்சி அனிமியா. நம்ம கேஸ்ட்ரிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா டியோடினத்தை வந்து கட் பண்ணிடுவோம். இந்த ரோயின் வை அனஸ்டமோசிஸ்ல எல்லாம் டியோடினத்தை கட் பண்ணிடுறோம் ஒன்று. அதே மாதிரி வேகாட்டமி பண்ணி ட்ரைனேஜ் ப்ரொசீஜர் பண்றோம்னு சொல்லிட்டு அப்போ இந்த டியோடினத்தை கட் பண்ணிடுறோம். இந்த டியோடினம் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் அயன் அப்சார்ப்ஷன். டியோடினமே இல்லாதனால அயன் அப்சார்ப்ஷன் நடக்கல. தட்ஸ் வை இட் லீட்ஸ் டு அயன் டெஃபிஷியன்சி அனிமியா. இதே தான் பேரியாட்ரிக் சர்ஜரியிலையும். பேரியாட்ரிக் சர்ஜரியிலையும் மோஸ்ட் காமன் நியூட்ரிஷனல் காம்ப்ளிகேஷன் இஸ் அயன் டெஃபிஷியன்சி அனிமியா. அதுக்கு அடுத்த காம்ப்ளிகேஷன் வந்து விட்டமின் B12 டெஃபிஷியன்சி அனிமியா. இது ஏன் வருது, நம்ம வந்து வேகாட்டமில என்ன பண்றோம், பெரைட்டல் செல்ஸ்க்கு போகக்கூடிய சப்ளையை கட் பண்ணி விட்டுறோம். அதே மாதிரி கேஸ்ட்ரெக்டமி பண்ணும்போது ஸ்டொமக்கை கட் பண்ணிடுறோம். ஸ்டொமக்ல தான் என்ன இருக்கு, பெரைட்டல் செல்ஸ் இருக்கு. அந்த பெரைட்டல் செல்ஸ் தான் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்னது, இன்ட்ரின்சிக் ஃபேக்டர். ஸோ அந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டரே ப்ரொடியூஸ் பண்ணாததுனால விட்டமின் B12 வந்து ஒழுங்கா வந்து மெட்டபாலைஸ் ஆகல. That's why it is also leading to vitamin B12 deficiency. Okay. Next, transjugular intrahepatic portal systemic shunt. இதுல என்ன நடக்குது, இது வந்து லிவர் அப்படின்னா ஜுகுலார் வெயின் மூலமா நம்ம வந்து உள்ள போறோம். உள்ள போயிட்டு இது ரைட் ஹெப்பாட்டிக் வெயின்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய போர்ட்டல் வெயினுக்கு ரெண்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்துரும், ஷண்டிங் பண்ணிடுறோம். ஷண்டிங் பண்றதுதான் டிரான்ஸ்யூகுலர் இன்ட்ராஹெப்பாட்டிக் போர்ட்டோ சிஸ்டமிக் ஷண்ட். ஓகேவா, இது வந்து ஒரு நான் செலக்டிவ் ஷண்ட். இதுல என்ன நடக்குது, இப்போ போர்ட்டல் வெயின்ல இருந்து வரக்கூடிய பிளட் எல்லாமே லிவர்ல வந்து எதுவுமே நடக்காம ரைட் ஹெப்பாட்டிக் வெயினுக்கு போயிட்டு பிரெயினுக்கு போயிருது. அப்ப என்ன நடக்குது, கெட்ட இது அமோனியா அந்த மாதிரிப்பட்ட டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ் வந்து டைரக்டா பிரெயினுக்கு போறதுனால பேஷண்ட் மே ஹாவ் ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபதி. எது மோஸ்ட் காமன், அமோனியா தான். யூரியாலாம் இல்லை, அமோனியா தான் பிரெயினுக்கு போகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் மோஸ்ட் காமன் ஏர்லி காம்ப்ளிகேஷன். ஓவரால் மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன். அப்புறம் வந்து லேட் காம்ப்ளிகேஷன் எதுனா ரீப்ளீடிங். ஓகேவா, ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணதான், ஈசோஃபேஜியல் வைரஸை கண்ட்ரோல் பண்ணதான் டிப்ஸ் ப்ரொசீஜரே பண்றோம். ஆனா வந்து இதோட காம்ப்ளிகேஷனே மறுபடியும் ப்ளீட் காஸ் பண்ணி விட்டுருது. ஓகே,
அடுத்து இஆர்சிபி. வாட் இஸ் த மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன் ஆஃப் இஆர்சிபி இஸ் pancreatitis. ஓகே. அடுத்து டர்ப். டர்ப் எங்க பண்றோம்? பிபிஹெச்ல பண்றோம். பிபிஹெச்ல பண்ணக்கூடிய டர்ப் வந்து மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன் இஸ் ரெட்ரோகிரேட் எஜாகுலேஷன். என்ன பண்ணிடுறோம்? தெரியாத்தனமா போயிட்டு பிளாடர் நெக் வரைக்கும் போயிடுறோம். என்னன்னா இதுல வந்து நமக்கு வந்து ப்ராஸ்டேட் இருக்கு, இங்க வந்து வெறுமாண்டனம் இருக்கு. ஓகே. இந்த மார்க் பண்ணியிருக்கிறது வந்து வெறுமாண்டனம், இங்க இருக்கிறது வந்து எஜாகுலேட்டரி டக்ட். இந்த வெறுமாண்டனம் தான் நமக்கு வந்து டிஸ்டல் எக்ஸ்டென்ட். இதை தாண்டி வந்து நம்ம வந்து டிசெக்ட் பண்ணக்கூடாது. இதை தாண்டி போயிட்டு இங்க இருக்கக்கூடிய பிளாடர் நெக் இருக்குல்ல, பிளாடர் நெக்ல போய் நம்ம இது பண்ணோம், அல்லது இங்க இருக்கக்கூடிய எஜாகுலேட்டரி டக்ட் எல்லாம் போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா they may lead to retrograde ejaculation. ஓகேவா? ரெட்ரோகிரேட் எஜாகுலேஷன் காஸ் பண்ணலாம். ஆன் எஜாகுலேஷன் எல்லாமே நம்ம டக்டை போட்டோம் அப்படின்னா பேஷண்ட்ல ஆன் எஜாகுலேஷன். இதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் என்னது? டர்ப். ஓகே. இவ்வளவுதான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ். அடுத்து ரேடியாலஜிக்கல் சயின்ஸ், அப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாமினேஷன்.